கிரியை செய்ய போகிறது. நீங்க எத்தனை பேர் என்னோடு சேர்ந்து கேட்க போகிறீங்க? ஆண்டவரே என்னோடு பேசுவீராக, என்னோடு பேசுவீராக. இந்த காலை வேளையில பரலோகம் எங்களுக்காக திறக்கப்படுவதாக. ஒரு விஷயம் எல்லாரும் வாய்களை திறந்து உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை வேளையில எங்கள் கர்த்தாவே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சேனைகளின் கர்த்தாவே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். எங்கள் மத்தியில நீர் இந்த காலை வேளையில இறங்கி வருவீராக. சர்வ வல்லமையுள்ள தேவன் நீர் எங்கள் மத்தியில கடந்து வருவீராக. இன்றைக்கு நீர் எங்களுக்கு இன்னது தேவை என்று நீர் அறிந்திருக்கிறீர் அப்பா. நீரே எங்களோடு கூட பேசுவீராக. ஒரு விஷயம் இந்த பலிபீடத்தில் அக்கினி இறங்குவதாக. என்னமே இந்த பலிபீடத்தின் அக்கினியில் வைக்கிறேன். என் மாமிசம் சுட்டரிக்கப்பட கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடும் எங்களோடும் பேசுவீராக. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இப்பெருக நாங்கள் சிறுக இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எழுத்துகள் வாசியங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 65ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சங்கீதங்களின் புஸ்தகம் 65ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். ஆமென். அவருக்கு ஒரு பெயர் உண்டு, ஜெபத்தை கேட்கிறவர். இந்த கால வேளையில் மாம்சமான நாம் இந்த ஆலயத்தில் வந்திருக்கிற ஒரே ஒரு நோக்கம், நான் கேட்டா, நான் பேசினா அப்பா என்னுடைய கூக்குரலை கேட்பாங்க. ஆமென். அவருக்கு ஒரு நாமம் உண்டு, ஜெபத்தை கேட்கிறவர். ஆனா நாம சொல்லுகிறோம், நான் பல வருஷமா ஜெபம் பண்ணுகிறேன், பல ஆண்டுகளாய் காத்திருக்கிறேன், எத்தனையோ நாட்களா நான் காத்திருந்து நான் ஜெபிக்கிறேன். நாம சொல்லுகிறோம் என் ஜெபத்திற்கு பதில் இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது அவருடைய நாமம் ஜெபத்தை கேட்கிறவரா. ஜெபம் பண்ணினால் ஆண்டவர் கேட்கிறாராம். ஆனா நாம சொல்லுகிறோம் நான் ஜெபம் பண்ணினாலும் ஆண்டவர் பதில் கொடுக்கல. ஒருவேளை இன்னைக்கு கொஞ்சம் ரெண்டுத்துக்கு வித்தியாசம் காண்பிக்கிறேன். காத்திருக்கிறது என்பது வேற, பதில் இல்லை என்று சொல்வது வேற. காத்திருப்பது என்றால் ஆண்டவரே சொல்வார், இந்த நாளில் நான் அதை செய்வேன், இந்த 7 நாட்களுக்குள்ள செய்வேன், இந்த 2 மாதத்துக்குள்ள நான் செய்து முடிப்பேன், நீ இதை இதற்காக காத்திரு என்று சொல்லுவது அதற்கு வித்தியாசம் உண்டு. ஆனால் பதில் இல்லை அப்படின்னா நாமளே நினைச்சுக்குவோம், நாம போய் ஜெபம் பண்ணிட்டு வருவோம், பதில் இருக்காது, ஆண்டவர் பேசியிருக்க மாட்டார், நமக்கு அதை குறித்ததான ஒரு நிச்சயம் இருக்காது. ஆனா வெளியே வந்து நம்ம கேட்கும்போது சொல்லுவான், இத்தனை வருஷமா நான் காத்திருக்கிறேன். அப்படிதானே நம்ம சொல்லிட்டு இருக்கோம், இத்தனை வருஷமா நான் காத்திருக்கிறேன். காத்திருப்பு என்றால் அதில் கர்த்தருடைய சத்தம் இருக்கும், காத்திருப்பு என்றால் அதில் கர்த்தருடைய சமாதானம் இருக்கும். ஆனால் பதில் இல்லை என்பது வேறு. ஆண்டவர் பேசியிருக்க மாட்டார், தேவ சமாதானம் இருக்காது, அது உபத்திரம் இருக்கும். ஒருவேளை காத்திருப்பானால் உபத்திரம் இருந்தாலும் அதில் ஒரு தெய்வீக சமாதானம் இருக்கும். ஆமென். இன்னைக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டு. காத்திருப்பு வேற, பதில் இல்லை என்பது வேற. இன்னைக்கு என் கர்த்தர் உங்கள் எல்லாருடைய காத்திருப்புக்கும் ஒரு பதில் கொடுப்பாராக. இத்தனை நாட்கள் பதில் இல்லை என்று சொன்னாலும் இன்னைக்கு என் ஜெபத்தை கேட்கிற கர்த்தர் பதில் கொடுப்பாராக. ஆமென். என் கர்த்தர் பதில் கொடுக்கிறவரா இருக்கிறார். ஆனா நாம சொல்லுகிறோம் பதில் இல்லை, பதில் இல்லை, பதில் இல்லை. நான் இன்னைக்கு சொல்லுவேன், ஜெபத்தை செய்ய வேண்டுமானால் அதுக்கு ஒரு முக்கியமான நபர் நமக்கு தேவை. ஜெபத்தை செய்யணும்னா அதுக்கு ஒரு முக்கியமான நபர் நமக்கு தேவை. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். இன்னைக்கும் நீங்களும் அந்த நல்ல பங்கை தெரிந்து கொள்ளுங்கள். அவர்தான் கர்த்தருடைய ஆவியானவர். ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் இல்லாமல் ஒரு மனுஷனால் ஜெபம் செய்யவே முடியாது. அப்படி செஞ்சா அதுக்கு பேர் ஜெபமும் கிடையாது, அதுக்கு வேறு பெயர்கள் உண்டு, அதை நான் காண்பிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் ஒரு மனுஷனால் ஜெபம் செய்ய முடியாது. ஒருவேளை நம்ம சொல்லலாம், பிரதர் நான் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறேன், ஒவ்வொரு மாதம் வந்து நான் திருவிருந்து எடுக்கிறேன், அப்ப நான் ஆண்டவருக்கு பிள்ளை இல்லையா? நீங்க பிள்ளைங்க தான். ஆனால் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட மனுஷனுக்கு வித்தியாசம் உண்டு. ஆவியை பெற்ற மனுஷனுக்கும் ஆவியை பெறாத மனுஷனுக்கும் நிறையவே வித்தியாசம் உண்டு. கொஞ்சம் ஒரு சின்னதா ஒரு அழகா ஒரு ஸ்டோரியோட நான் சொல்லி நான் அப்படி காண்பிக்க போகிறேன். ஒரு அப்பா 6 நாள் உழைக்கிறார், கடினப்பட்டு தன் பிள்ளைகளுக்காக உழைக்கிறார். உழைச்சிட்டு இப்போ 7ஆவது நாள் அவருக்கு லீவ். இப்போ 7ஆவது நாள் சண்டே லீவுன்னு உடனே அப்பா கையில் பேகெல்லாம் தூக்கிட்டு 6 நாள் உழைச்ச களைப்புல தான் வீட்டு வாசலில் வந்த உடனே வீட்டுக்குள்ள 2 பிள்ளைங்க. ஒரு பிள்ளை ஆவியை பெற்ற பிள்ளை, இன்னொரு பிள்ளை ஆவியை பெறாத பிள்ளை. ஆனால் ஞானஸ்நானம் எடுத்திருக்கு, திருவிருந்து எடுக்குது, சர்ச்சுக்கெல்லாம் கரெக்டாக வருது, எல்லாமே சரியாக தான் செய்யுது. இப்போ அப்பா வீட்டு வாசலில் வந்து நின்ன உடனே இப்போ 2 பிள்ளைகளுக்கு ஒரு தேவை உண்டு. அந்த 2வது பிள்ளை ஆவியை பெறாத பிள்ளை அப்பா வந்து நின்னதை பார்த்த உடனே ஓடி வந்து, அப்பா எனக்கு ஸ்கூல்ல இருந்து இதை கேட்டாங்க, இதெல்லாம் வாங்கணும்னு சொன்ன உடனே அப்பா என்ன தெரியுமா செய்வாருமா, இப்போ தானமா வந்திருக்கிறேன், கொஞ்சம் போய் உள்ள உட்காரு, அப்பா கொஞ்சம் சாப்பிட்றேன், அதுக்கப்புறம் நான் கேட்குறேன்னு சொல்லி உள்ள அனுப்பிடுவாரு. ஆனால் ஆவியை பெற்ற பிள்ளைக்கு என்ன தெரியுமா இருக்கும், அப்பா வந்த உடனே அவரை பார்த்தது ஒரு சந்தோஷம்.
ஓடி போய் அப்பா பையன் முதல்ல கையில வாங்கி உள்ள வாங்கப்பான்னு கூட்டிட்டு போய் பையன் வச்சுட்டு, அப்பா உட்காருங்க, உட்கார வச்சு, அப்பா தண்ணி வேணுமா, போய் தண்ணி எடுத்துட்டு வரும். ஆவியை பெற்ற பிள்ளை. அடுத்து, அப்பா குடிக்க தண்ணி போடவா, தண்ணி போடும். அப்பா சாப்பாடு எடுத்து வைக்கவா, சாப்பிட வைப்பாங்க. இதெல்லாம் செய்ய செய்ய அப்பாவுக்கு உள்ளமெல்லாம் அப்படி ஒரு சந்தோஷம் பொங்கும். அந்த பிள்ளை வந்ததும் தேவையை சொல்லுச்சு. ஆனா இந்த பிள்ளை வந்ததும் என்ன கவனிக்குது, என்ன விசாரிக்குது, என் தேவையை சொல்லுதுன்னு. இப்ப அந்த ஆவியை பெற்ற பிள்ளை இப்ப ஆண்டு என்ன தெரியுமா செய்வாரு, அம்மா என் பக்கத்துல உட்காருன்னு உட்கார வச்சு, உனக்கு என்ன வேணும்னு அவர் கேட்பார். ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டு. நீங்க ஜெபிக்கிற பிள்ளையா இருந்தா முதல்ல போன உடனே உங்க தேவையை அப்படி கொட்டி தீர்க்க மாட்டீங்க. போனதும் கொஞ்சம் உட்கார், ஆண்டவரே வாங்கப்பா, என் அறையில வாங்க, என்னோடு பேச வாங்க. இதுதான் வித்தியாசம். ஆனா ஆவியை பெறாத பிள்ளை எப்படி இருக்குன்னா, போனதும் முழங்கால் படிச்சுதான், ஆண்டவரே என் பிள்ளைக்கு இதை செய்யுங்க, எனக்கு செய்யுங்க, என் அப்பாவுக்கு செய்யுங்க, என் வீட்டுக்காருக்கு செய்யுங்க, எல்லாத்தையும் கொட்டி முடிச்சுட்டு நீங்க இதெல்லாம் கேட்குறீங்க ஆண்டவரேன்ட்டு வந்துடுவோம். ஆனா ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. நாம் இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? ஆவியை பெற்ற பிள்ளையா இருக்கிறோமா, ஆவியை பெறாத பிள்ளையா இருக்கிறோமா? ஆவியை பெற்ற பிள்ளை கேட்ட மாத்திரத்தில் கர்த்தர் அற்புதம் செய்வார். ஆவியை பெறாத பிள்ளை கேட்டாலும் அற்புதம் செய்வார். ஆனால் நாட்கள் தாமதிக்கும், வருஷங்கள் தாமதிக்கும். நீங்களும் அப்படிதான் சொல்லி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, நான் இத்தனை வருஷமா ஜெபம் பண்றேன், இத்தனை வருஷமா என் போராட்டம் மாறல, இத்தனை வருஷமா அது நடந்துகிட்டு இருக்கு. நாம எப்படி இருக்கிறோம்? கர்த்தருடைய ஆவியை பெற்றுக்கொண்டவர்களா இருக்கிறோமா, இல்ல இன்னும் நம்முடைய தேவையை சொல்லியே ஆண்டவரிடத்துல அவருடைய இருதயத்தை விசனப்படுத்தி கொண்டு இருக்கிறோமா? இப்ப அந்த பிள்ளை கிட்ட ஆண்டவரே கேட்பாருமா, உனக்கு என்னம்மா வேணும்? இப்ப அந்த பிள்ளை சும்மா ஒரு ஆசைக்கு, இப்ப நான் சொல்றேன்னு வைங்களேன், இப்போ ஒரு மைக்கு, சப்பா எனக்கு ஒரு மைக் வேணும்னு நான் கேட்கறேன்னு வைங்களேன், கேட்கிற விதம் உண்டு. எனக்கு ஒரு மைக் வேணும் ஏசப்பா அப்படின்னா, அப்படிதானே? இப்ப ஏசப்பா காசு கொடுத்துட்டு போய் வாங்கிக்கணும்னு சொல்ல மாட்டார். என் கையை பிடிச்சி வாமா, எப்படி ஆவியை பெறாத பிள்ளைகிட்ட காசு கொடுத்து கூட அனுப்பிச்சுடுவா, நீ போய் வாங்கிக்கோன்னு. ஆனா ஆவியை பெற்ற பிள்ளை, அவர் மேல அன்பு வைத்த பிள்ளைய அவரே கரம் பிடித்து, வா நானும் உன் கூட கடைக்கு வரேன்னு கூட்டிட்டு போய் இது எல்லாத்தையும் பாரு, உனக்கு எதை பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கோ. ஆமென். எவ்வளவு வித்தியாசம் பார்த்தீங்களா? அவர் என்ன கூட்டிட்டு போய் அங்க ஆப்ஷனே அதிகம், இது எல்லாத்தையும் பாரு, உனக்கு எது தேவையோ எடுத்துக்கோனோடனே. இப்ப இங்க இன்னொரு கிறிஸ்டம் இருக்கு. ஆனா ஆவியை பெற்ற பிள்ளை, அப்பா கம்மியா இருக்கிறத பார்த்து கொடுங்கப்பா. எப்படி? அதிகமாக தான் வேணாப்பா, 6 நாள் கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்க, எவ்வளோ சம்பாதிச்சிங்களோ தெரியல, அதனால கொஞ்சம் கம்மி காசுல ஏதாவது எனக்கு பார்த்து கொடுங்க. இப்போ அதை தேடி கம்மி காசுல நான் எடுத்தா, இப்போ அப்பாவுக்கு நான் சொல்லாமே புரிஞ்சிடும், என் புள்ள என்னை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு கம்மியா கேட்குது. இப்போ அப்பா சொல்றாரு, அதை வெயிடா வச்சுட்டு அங்க இருக்கு பாருங்க ரொம்ப அதிகமா ரேட் ஜாஸ்தியா, அதை என் பிள்ளைக்கு கொடுங்க. இன்னைக்கு சொல்லுவேன், என் கர்த்தர் உங்கள் எல்லா காத்திருப்பிற்கும் கர்த்தர் ஒரு மேன்மையான பதிலை கொடுப்பாராக, ஒரு உயர்வை கொடுப்பாராக, மேன்மையை கொடுப்பாராக. தேவையானது ஒன்று, கர்த்தருடைய ஆவியானவர். ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் இல்லாத ஒரு மனுஷன் என்னதான் ஜெபம் பண்ணாலும் அதுக்கு பதிலே கிடையாது. ரோமர் அந்த புஸ்தகத்துல எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா எழுதப்பட்டிருக்கும், அவருடைய ஆவி இல்லாத மனுஷன் அவருடையும் நல்ல, கிறிஸ்துவின் ஆவி இல்லாத மனுஷன் அவருடையும் நல்லவான். அப்ப அவருடையவன் இல்லாதவனுக்கு எப்படி அவனுடைய பட்டது அவருடையது எல்லாம் கிடைக்கும்? என்னைக்கு ஆவியானவர் என்கிற அந்த உரிமை எனக்கு கிடைக்குதோ அன்னைக்குதான் எல்லாமும் எனக்கும் கிடைக்கும். உரிமை இருந்தா நான் கேட்கலாம், ஆண்டவரே கொடுங்க, நான் கேட்ட மாத்திரத்துல என் ஜெபத்திற்கு பதில் வந்திருக்கணும். இப்போ இப்படின்னு சொல்லுங்கனே, ஆவியை பெற்றிருக்கிறேன் ஆனாலும் பதில் இல்லை. நாம ஜெபித்த ஜெபத்துல எங்கேயோ சில தப்பு நடந்துருக்கு. நாம ஜெபிக்கிற ஜெபம் எங்கேயோ சில நேரம் கரெக்டா இல்லை. நம்ம ஆண்டவரிடத்துல கொடுக்கிற நேரம் சரியா இல்லை. ஆண்டவரிடத்துல நாம் இருக்க வேண்டிய நேரம் சரியா இல்லை. அவருக்கு கொடுக்க வேண்டிய, நான் என்ன அவருக்கு முன்பாக ஜீவபலியாய் வைக்க வேண்டியது ஏதோ ஒரு குற்றம் உண்டு. ஆமென். எங்கே நான் சில தவறு செய்கிறேன், இன்னைக்கு என் கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி போடுவாராக. ஆமென். ஏன் ஜெபம் கேட்கப்படலைன்னா இன்னைக்கு நான் சில காரியத்தை காண்பித்து நான் குறிப்புகளுக்குள்ளாக கொண்டு போகிறேன். எடுத்து வாசியுங்கள். எபேசியரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடு விழித்துக் கொண்டிருங்கள். ஆமென். அங்கே எழுதப்படுகிறது, எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி. அங்கே 3 எழுதப்படுகிறது. 1 வேண்டுதல், 2 விண்ணப்பம், 3வது ஜெபம்.
ஆனால் ஜெபத்துக்கு மட்டும் முந்தி ஒரு வார்த்தை எழுதப்படுகிறது, ஆவியினாலே. ஆமென். வேண்டுதல் என்பது வேற, விண்ணப்பம் என்பது வேற, ஜெபம் என்பது வேற. ஜெபம் என்பது நீங்களும் கர்த்தரும் பேசிக் கொள்வது. ஆமென். அவர் உங்களோடு பேசுவார், நீங்களும் அவரோடு பேசுவீர்கள். அவர் பேசுகிறது உங்கள் சத்தம் உங்க காதுகள் கேட்கும், நீங்க பேசுகிறது அவரும் கேட்பார். ஆமென். அதுதான் பதிலை கொடுக்கிறது. அதனாலதான் அதுக்கு பேர் எழுதப்படுகிறது ஜெபம். ஆனால் வேண்டுதல் வேற, விண்ணப்பம் வேற. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தாலும் மறுபடியும் சொல்லுகிற, வேண்டுதல் என்பது நமக்காக ஆண்டவரிடத்தில் கேட்பது. ஆண்டவரை எனக்காக, என் பிள்ளைகளுக்காக, என் குடும்பத்துக்காக இந்த அற்புதத்தை செய்யுங்கன்னு நாம் கேட்கறதுக்கு பெயர் வேண்டுதல். விண்ணப்பம் என்பது என்னிடத்தில் மற்றவர்கள் கொண்டு வந்து சொல்லுவாங்க, பிரதர் எனக்கு உடம்பு சரியில்லை, ஒரு வாரமா சரியில்லை, எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னா நான் ஆண்டவர் சமூகத்துல போய் நான் சொல்லுவேன், ஆண்டவரே அந்த பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாம இருக்கான், அந்த அக்காவுக்கு இப்படி இருக்கான், இதெல்லாம் நான் ஆண்டவரிடத்துல கொண்டு போய் வைக்கிறோம் பாருங்க, அப்ளிகேஷன். இதுக்கு பேர் விண்ணப்பம். ஆனால் ஜெபம் என்பது நானும் என் அப்பாவும் முகமுகமாய் அவர் சத்தத்தை கேட்க பேசிக் கொள்வது ஜெபம். ஆமென். ஒருவேளை விண்ணப்பம் பண்ணினால் தாமதம் உண்டு, வேண்டுதல் பண்ணினாலும் தாமதம் உண்டு. ஆனால் ஜெபம் பண்ணினால் பண்ண மாத்திரத்துல என் அப்பா என் கூட பேசுவார். ஆமென். அதுதான் வித்தியாசம். நம்ம சொல்றோம் இல்லையா, நான் ஜெபிக்கிறேன் ஜெபிக்கிறேன் ஜெபிக்கிறேன், பதில் இல்லை. நான் சொல்லுவேன், இன்னும் நீங்க ஜெபமே பண்ணல. நம்ம செய்கிறதெல்லாம் வேண்டுதல். எனக்கு இதை செய்யுங்க, என் பிள்ளைங்களுக்கு இது செய்யுங்க. உங்க இருதயத்தை இன்னைக்கு கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. நம்ம உண்மையாவே ஜெபம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோமா? நம்ம பண்ணும் பொழுது ஆண்டவர் நம்மளோடு பேசுகிறாரா? நம்ம ஜெபம் பண்ணும்போது அந்த ஜெபாரியில் ஆண்டவர் வருகிறாரா? ஆலயத்துல இயேசு வருகிறாரா என்ற ஒரு இருதயத்துல அந்த உணர்வு இருக்கா நமக்கு? நம்ம செய்யறதெல்லாம் வேண்டுதல். என் பிள்ளைக்கு இதை செய்யுங்க, எனக்கு இதை செய்யுங்க, என் புருஷனுக்கு இதை செய்யுங்க, என் தொழில் ஸ்தலத்துக்கு இதை செய்யுங்கன்னு எனக்கு 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 என்று நாம் வைக்கிறது எல்லாமே அதற்கு பெயர் வேண்டுதல். நாம் மற்றவர்களுக்காக ஆண்டுடைய சமூகத்தில் கொண்டு வந்து வைக்கிறதுக்கு பெயர் விண்ணப்பம். ஆனா ஜெபம் என்பது, நான் முந்தி சொன்ன பார்த்தீங்களா, ஆவியை பெற்ற பிள்ளை அப்பாவின் இடத்துல போய் அவருடைய காரியங்களை கேட்டு பெற்றுக் கொள்ளுவதற்கு பெயர் தான் ஜெபம். நீங்க என்னைக்கு அவரிடத்துல முந்தி ஆண்டவரே நீங்க சொல்லுங்க நான் கேட்கிறேன்னு உங்க இருதயத்தை தாழ்த்துக்கிறீங்களா, அன்னைக்கு கத்த இப்ப நீ சொல்லுமா நான் கேட்கிறேன்னு அவர் மனசு இறங்கிடுவாரு. ஆமென். அப்போ அவர் கேட்கும் பொழுது நான் சொல்லுவேன், ஆண்டவரே இதுதான் என் வேண்டுதல், இதுதான் என் விண்ணப்பம். என்னைக்கு நான் ஜெபிக்கிற மனுஷனாய் மாறி என் விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் வைக்கிறனோ அன்னைக்கு என் வேண்டுதலுக்கும் விண்ணப்பத்துக்கும் கர்த்தர் பதில் கொடுப்பா. ஆமென். நான் ஜெபிக்காத மனுஷனா இருந்துட்டு, ஆண்டவரோட பேசாத மனுஷனா இருந்துட்டு, அவரிடத்துல உரிமை இல்லாத பிள்ளையா இருந்துட்டு நான் 100 வருஷம் விண்ணப்பம் வச்சாலும் அதுக்கு பதிலே கிடையாது. அதுக்கு எத்தனையோ நாட்களாய் காத்திருந்து விண்ணப்பம் பண்ணினாலும் பதில் கிடையாது. நம்ம சொல்றோம் இல்லையா, பிரதர் எனக்கு தான் அற்புதம் நடக்கல, ஆனா நான் அவங்களுக்காக ஜெபிக்கிறல, ஏன் அவங்களுக்கு அற்புதம் நடக்கல? நடக்காது. என் சிறையிருப்பும் மாறாது, அவங்க சிறையிருப்பும் மாறாது. ஆனா நான் கர்த்தரோடு பேசுகிற மனுஷனா இருந்தா, நான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற மகளா இருந்தா, நான் கேட்ட மாத்திரத்துல என் அப்பா அற்புதம் செய்வார். ஆமென். நான் நின்ற அந்த நிமிஷத்துல ஆண்டவரே இவங்களுக்கு இறங்குங்கன்னு நான் கையை வச்ச அந்த நிமிஷத்துல அற்புதம் நடக்கும். ஏன்? நீங்களும் நானும் இந்த நாளுக்கு பிற்பாடு சொல்ல போகிறேன், ஜெபத்தை கேட்கிற ஒரு இடத்தில் வந்திருக்கிறோம். இனி சரியாய் ஜெபம் செய்ய போகிறோம். அவருடைய நாமம் ஜெபத்தை கேட்கிறவர். மாம்சமான நீங்களும் நானும் அவரிடத்தில் இன்னைக்கு வந்திருக்கிறோம். ஆமென். அவருக்கு ஆசையெல்லாம் நீங்க பேசுறத கேட்கணும்ன்றதுதான் ரொம்ப அவருக்கு ஆசை. நம்ம சொல்றோம், ஆண்டவர் என்னைக்கு பிரதர் என் கூட பேசுவாரு, ஆனா அப்பாவுக்கு ரொம்ப ஆசை என் பிள்ளை என் கூட பேசணும், அவ பேசுகிறத நாம் கேட்கணும், அவ பேச 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 அதுக்கப்புறம் நான் அவள் இடத்துல கேட்கணும், அவ என்கிட்ட சொல்லணும். இது மாறி 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 ஒரு மனுஷனுக்கும் கர்த்தருக்கும் இடையே நடக்கிற இந்த உரையாடலுக்கு பெயர் தான் ஜெபம். ஆமென். ஆனா இன்னொன்னு சொல்லட்டுமா, அந்த பிள்ளைக்கு, ஆவியை பெற்ற பிள்ளைக்கு அப்பாவுடைய முகத்தை பார்த்த உடனே தேவையே மறந்து போயிடும். இதான் உண்மை. ஆவியை பெறாத பிள்ளைக்கு தேவையின் மேலே தான் கண்ணு. எப்போ இது மாறும், எப்போ இது நடக்கும், இது மேலேயே தான் கண் இருக்கும். ஆனா அது வரைக்கும் அந்த பிள்ளைக்கு தேவையின் மேலே தான் கண் இருந்திருக்கும். ஆனா அப்பா வாசல்ல வந்து நின்ன உடனே அவரை பார்த்ததும் தேவையே மறந்துடும். அப்பா உள்ள வாங்க, கொஞ்சம் என் பக்கத்துல உட்காருங்க. அதனால ஊழியம் செய்கிற நாட்களுக்கு முந்திலாம் நான் அப்படிதான் பைத்தியக்காரன் தான், வெளியிலலாம் கிடையாது, என் ரூமுக்குள்ள அந்த ரங்கத்தில் பார்க்கிற உன் பிதாவை நோக்கி அப்படிதான் சொல்லணும். அதுக்கு முன்னாடி தேவ சத்தம் கேட்காது, ஆவியானவர் கிடையாது. ஆனா ரூமை லாக் பண்ணி பைத்தியக்காரன் போல, ஏசப்பா வராராலாம் தெரியாது, ஏசப்பா வாங்க என் பெட்சில் இங்க உட்காருங்க, நான் அடைய காட்டுறேன், இங்க உட்காருங்க கொஞ்ச நேரம், நான் சொல்றதை கேளு ஆண்டவரே, என் இருதயத்துல இவ்வளோ இருக்கு,
காணிக்க பாட்டை ஏன் திடீர்னு அப்படி பாடினான்னு தெரியல. என்னோடு பேசும் இயேசுவே ஆசையா இருக்குதையா. ஆமென். அவர் உங்க கூட பேசின அந்த ஒரு நொடி பொழுதுல உபத்திரவத்தை மாற்றி போடுகிறார். கர்த்தர் தேவைகளை மாற்றி போடுகிறார். நீங்க நினைக்கிறீங்களா அவர் பேசினதுக்கு அப்புறம் நான் சொல்லணும் அப்பதான்? இல்ல இல்ல, என் வாயிலிருந்து வார்த்தை பிறக்கிறதுக்கு முன்பாக அவர் சத்தத்தை நான் கேட்கிற மனுஷனா இருந்தா எனக்காக என் அப்பா எங்கு வேண்டுமானாலும் யுத்தம் பண்ணுவா, என் தேவைகளை சந்திப்பா, என் பாளையத்திலே காற்றை அனுப்பி என் கர்த்தர் காடைகளை கொண்டு வந்து கொடுப்பா. ஆமென். ஜெபிக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையே ரொம்ப வித்தியாசம். நீங்க வேண்டுதல் செய்கிற பிரதர், வேண்டுதல் செய்கிற நான் சொல்லுவேன் இன்னும் செஞ்சுக்கிட்டே இருங்க, பதில் வராது. இதான் உண்மை. நீங்க சில நேரம் எங்க கிட்ட எல்லாம் கொண்டு வரீங்க தெரியுமா, இத்தனை வருஷமா காத்திருக்கிறேன், நான் சொல்லுவேன் இன்னும் பதிலே இல்லை போல, ஆண்டவர் பேசலையே. ஆண்டவர் பேசியிருந்தா நீங்க எப்படி தெரியுமா சொல்லியிருப்பீங்க, பிரதர் ஜெபம் பண்ணியிருக்கேன், ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு 2 மாசத்துல செய்வேன்னு சொல்லியிருக்காரு, அடுத்த 2 மணி நேரத்துல செய்வேன்னு சொல்லியிருக்கிறார், பிரதர் ஜெபம் பண்ணிக்கோங்க, அடுத்த வாரம் வரும்போது நான் சர்ச்சில் சாட்சி அனுப்பேன். இதுதான் கர்த்தருக்குள்ள காத்திருக்கிற மனுஷனுடைய வார்த்தையும் அழகும். நம்ம வாயின் வார்த்தை எப்படி இருக்கு? நம்முடைய வாயின் வார்த்தை எப்படி இருக்கு? ஜெபிக்கிற மனுஷனா இருக்கா, இல்ல வேண்டுதல் பண்ணுகிற மனுஷனா இருக்கா, விண்ணப்பம் பண்ணுகிற மனுஷனா இருக்கா? இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியான இந்த காலை வேளை உங்கள் மேல அவர் வைக்கிற ஆசை, என் மகளும் என்னை நோக்கி ஜெபம் பண்ணணும், நான் அதை கேட்டு மகிழணும். ஆமென். என் கர்த்தர் உங்களை அப்படியே ஜெபிக்கிற பிள்ளைகளாய் மாற்றுவாராக. 2வது ஒரு தப்பு என்ன தெரியுமா, என்னைக்குமே தேவைக்காக ஜெபம் பண்ணாதீங்க. அது வரைக்கும் ஜெபமே பண்ணியிருக்க மாட்டாங்க, அது வரைக்கும் சர்ச்சுக்கே போயிருக்க மாட்டாங்க, அது வரைக்கும் ஏசப்பான்னு கூப்பிட்டு இருக்க கூட மாட்டாங்க. ஆனா அற்புதம் நடக்கணும்னு உடனே அவங்களெல்லாம் முன்னாடி வரிசையில் உட்கார்ந்துருப்பாங்க. ஆமென். ஏசப்பா எனக்கு இறங்குங்கப்பான்னு. ஊழியக்காரங்க நாங்க ஜெபம் பண்ணலாம் எங்களை திட்டுவாங்க, கல்லஞ்சக்காரன் அந்த சஞ்சய் பிரதர் பாத்தீங்களா ஜெபம் பண்ணாரா, ஐயா நாங்க ஜெபம் பண்ண மாட்டோம். ஏன்? என்னைக்கு கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிறீர்களோ அன்னைக்கு நாங்க ஜெபம் பண்ணாமலே கர்த்தர் பதில் கொடுப்பா. ஆனா ஏன் இந்த வேஷம்? உலக மனுஷர்கள் பார்க்க சில நேரம் வேஷம் விட்டு தெரிகிறோம். இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே 6 நாளும் ஜெபம் பண்ணுவேன், 7வது நாளும் ஜெபம் பண்ணுவேன், நான் இடைவிடாமல் 24 மணி நேரம் உங்களோடு பேசிக்கொண்டே இருப்பேன். ஆமென். நான் தேவன் ஒரு மனுஷன் முன்னாடி போய் நின்னுட்டா என் கூட பேசுகிற என் அப்பாவை நான் தலைகுனிய பண்ணிட்டேன். ஆமென். எனக்கு தேவன் நான் ஒரு உலக மனுஷனிடத்துல கண்ணீரோட நின்னுட்டேன்னா என் கூட பேசுகிற என் தெய்வத்தை நான் அசிங்கப்படுத்திட்டேன். இன்னைக்கு உரிமை இருந்தா புறப்பட்டு போகும்போது சொல்லுங்க, நான் புறப்பட்டு சபையில இருந்து காலடி எடுத்து வைக்கிறதுக்குள்ளாக என்னோடு பேசுகிற என் தேவன் ஒரு அற்புதத்தை செய்வார். ஆமென். சில நேரம் நான் அப்படி நான் செய்திருக்கிறேன், இப்ப இல்ல, இப்பெல்லாம் செஞ்சு அடிப்பாரு, இதுக்கு முன்னாலாம் நான் செஞ்சிருக்கிறேன். யாரிடத்துல அதை அழுதுகிட்டே சொல்லிட்டு இன்னும் ஒரு சத்தம் மட்டும் கேட்கும், நான் இல்லையா, அவ்வளவுதான் நின்று போயிடும் சத்தம், நான் இல்லையா, என் கிட்ட ஏன் சொல்லல? இன்னைக்கு இந்த காலை வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் உங்களிடத்தில் அதே உரிமையோடு கேட்கிறார், அவர் உங்களுக்கு இல்லையா? ஆமென். ஜெபத்தை கேட்கிறவர் இல்லையா? ஏன் உலக மனுஷனை தேடுகிறோம்? கொஞ்சம் இப்படியுமே சொல்கிறேன், நான் என்னதான் ஊழியர்களா நாங்கள் இருந்தாலும் ஏன் எங்களையும் கூட சில நேரம் தேடுகிறீங்க? கர்த்தரை தேடணும் இல்லையா? அவரிடத்தில் வைராக்கியம் பாராட்டணும் இல்லையா? அப்பா நீங்க கொடுக்கிற வரைக்கும் முழங்கால இருந்து எழமாட்டேன்னு ஒரு உரிமை நாவி இருக்கணும் இல்லையா? எல்லாரும் சொல்லிப்போம், அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவிகாரத்தின் மறந்துடும். அதுக்கு மேலலாம் நம்ம யோசிக்க மாட்டோம். அப்பா பிதாவேன்னு கூப்பிட பண்ணுகிற ஆனா தேவை என்னன்றதே மறந்துட்டோம். புத்திர சுவிகாரத்தின் ஆவி, அதுதான் தேவை. அந்த ஆவியானவர் இல்லைன்னா நம்மளால அப்படி கூடவே முடியாதான். இன்னைக்கு இந்த காலை வேலை கேட்பேன், நம்ம ஞானஸ்நானம் எடுத்திருக்கோம், திருவிருந்து எடுக்கிறோம், ஆவியானவர் பெற்றிருக்கோமா? ஆவியானவரை பெற்றிருக்கிறோமா? ஒருவேளை இன்னைக்கு பேசிக்கொண்டே இருக்கும்போது மனவாளம் வந்துட்டா அவரை எதிர்கொண்டு போக அந்த ஆவியின் முத்திரை நம்மிடத்தில் இருக்கிறதா? நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே ஞானஸ்நானம் எடுத்தேன், ஆண்டவரே வரங்களை பெற்றிருக்க, ஊழியம் பண்ற, எல்லாம் செய்றேன். ஆண்டவர் எதை மட்டும் பாப்பா தெரியுமா? பரிசுத்த ஆவியின் முத்திரை அது என் தலையின் மேல இருக்கிறதான்னு பாப்பாரு. இருந்தா சொல்லுவாரு, மனவாட்டியே என் மன இல்லத்துக்குள்ள நீ பிரவேசி, பரலோக ராஜ்யத்துக்குள்ள உள்ளவா. நம்ம இந்த உரிமை இல்லாமல் தவித்துக் கொண்டு இருக்கிறோம். நம்ம சொல்லுகிறதெல்லாம் ஆண்டவர் கேட்கல. கொஞ்சம் இப்படி கூட சொல்லிடுவோம், நம்ம ஏதாவது ஊழியக்காரன் போய் ஜெபம் பண்ணா அந்த ஊழியக்காரர்கிட்ட வல்லமை இல்லை, ஆண்டவர் கேட்கிறது இல்லை, அதனால ஜெப குறிப்புக்கு பதில் இல்லை. சரி, ஊழியக்காரர் வல்லமை இல்லாமே போகட்டும், உங்களுக்கு ஆண்டவர் ஒரு உரிமையை கொடுத்திருக்கிறார் இல்லையா? ஆவியானவரை தந்திருக்கிறார் இல்லையா? ஏன் இவ்வளவு நிறுத்தி நிதானமா பேசுதுன்னா, ஜெபம் என்பது வேறு, ஜெபம் என்பது வேற. அது ஒரு மனுஷனும் கர்த்தரும் மாத்திரம் பேசி கொண்டிருப்பது.
ஒருவேளை நான் அதிகமாக என் இடத்துல யார் என்ன கேட்டாலும் அனுமதிப்பேன். ஆனால் என் தனி ஜெபத்தில் மட்டும் யாருக்கும் அனுமதியே கிடையாது. அந்த நேரம் நானும் கர்த்தரும் மட்டும்தான். ஏன்னா என் கூட அப்பா என் கூட எதையோ பேசுவார், என் கூட எதையோ பேச அவருக்கு ஆசை. என் மகன் இந்த நேரத்தில் வந்து என் முன்னாடி முழங்கால் படிடுவான், நான் பேச பேச என் மகன் கேட்பான்னு அவருக்கு ஆசை. இன்னைக்கு புறப்பட்டு போகும்பொழுது சொல்லுங்க, நான் வந்தது ஜெபத்தை கேட்கிற ஒரு இடத்துல. திரும்ப போகும் பொழுதும் அவர் என்னோடு பேசிக்கொண்டே வருவார். என் வீட்டுல கால் வைக்கிறதுக்குள்ள ஏதோ ஒரு அற்புதத்தை என் கர்த்தர் எனக்காக ஆயத்தம் பண்ணி எனக்காக அவர் செய்து முடிக்கிறது என் கண்கள் காணும். ஆமென். தேவைக்காக ஆண்டவரிடத்துல வராதிருங்கள். மாத்தாள் மரியாள் 2 சகோதரி உண்டு. மாத்தாளுக்கு தன்னுடைய சொந்த காரியத்துல தான் வேலை. இயேசுவானவர் தெரியும். ஏன் இன்னும் இப்படி சொன்னேன், இயேசுவானவர் நம்ம வீட்டிலே தான் உட்கார்ந்து இருக்கிறார். இருந்தால் அதுக்கு அவங்களுடைய வேலையில தான் அதுக்கு கவனமே. ஆனா மரியாளுக்கு எல்லா வேலை இருந்தாலும் அப்பாவின் பாதத்தில் அமர்ந்திருப்பது தான் ஆசை. ஆமென். நாம எப்படி இருக்கிறோம்? 6 நாள் உலகத்துக்கு வேலை செய்வோம். நான் தப்பு சொல்லலை, செய்யுங்க, கட்டாயம் செய்யுங்க. ஆனால் அந்த வேலை ஸ்தலத்திலும் கர்த்தருடைய தியானம் இருக்கிறதா? கர்த்தருடைய வார்த்தை இருதயத்தில் ஓடிக்கொண்டே இருக்கிறதா? அங்க நின்னாலும் ஆண்டவர் என் கூட பேசுறாருன்னு சொல்ல முடியுதா? என்னால சொல்ல முடியும். கர்த்தர் அப்படிதான் நடத்துகிறார். உங்களை நடத்தினால் அப்படி ஸ்தோத்திரம், நடத்தலனாலும் கர்த்தர் இனிமேலும் அப்படி நடத்துவாராக. ஆமென். 6 நாள் மட்டும் என்ன ஆண்டவருக்கு என்ன லீவா? 7வது நாள் வரும்போது சொல்லுவோம், என்னோடு பேசும். என் ஆசை 6 நாளும் பேசும், 24 மணி நேரம் என்னோடு பேசும் ஆண்டவரே. நம்ம செய்யற தப்பே தான். மாத்தாளை போல 6 நாள் என்னுடைய வேலைக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கிறேன். ஆண்டவரே கூப்பிடுவார் சில நேரம்ப்பா கொஞ்சம் உங்களோட பேசட்டுமா? நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே அவங்க பார்த்துட்டாங்கன்னா தான் சொல்லுவாங்க. 5 நிமிஷம் பிரேக் கிடைச்சா கூட ஜெபம் பண்ணி பாருங்க, அதுல கூட என் இயேசு ஒரு அற்புதத்தை செய்வார். நீங்க ஜெபிக்கிற மனுஷனா இருந்தா. ஆண்டவரிடத்துல கேட்கிறதுக்கு பல விதமான தடைகள் நம்மிடத்திலே முதல்ல இருக்கு. ஆனா மரியாள் எல்லா வேலையும் இருந்தாலும் நான் என் அப்பா பாதத்துல உட்கார்ந்துட்டா, அவர் பேசுகிறத நான் கேட்டுட்டா, அவர் எனக்காக தம்முடைய தூதர்களை அனுப்பி அவர் செய்ய வேண்டியதை செஞ்சு முடிச்சிருவார். எனக்காக அவர் என்ன செய்யணுமோ அதை செஞ்சு முடிச்சிருவார். இப்ப இதுலயும் கொஞ்சம் வித்தியாசத்தை காட்டனே. தன் தேவைக்காய் தேடின மாத்தாள் தன்னுடைய சகோதரன் மரித்து போனான், லாசரு மரித்து போனான். மரித்து போக 4 நாள் பிரயாண தூரமா இயேசு இருக்கிறார். இயேசு வந்து ஊருடைய எல்லையில நிற்கிறாரு. நின்ன மாத்திரத்துல மாத்தாள் ஓடி போய் இயேசுவின் காலெல்லாம் உள்ள இயேசு கிட்ட போய் ஒரே அழுகிறா. நீங்க இங்க இருந்திருந்தா அப்படி நடந்திருக்குமா? நீங்க இங்க இருந்திருந்தா என் சகோதரன் மரிச்சிருப்பானா? நம்ம அப்படிதானே கேட்டுட்டு இருக்கோம். நீங்க இருந்திருந்தா அது நடந்திருக்குமா ஆண்டவரே? நீங்க இதெல்லாம் இருந்திருந்தா இது நடக்க வச்சுப்பீங்களா? மாத்தாளே அவ அதான் செய்யறா. போய் நின்று ஊர் எல்லையில ஓடு ஒரு ஒப்பாரி வைக்கிறா. இதெல்லாம் நடந்திருக்குமான்னு இயேசு அமைதியா கேட்கிறாரு. ஆனா ஊர் எல்லைக்குள்ள வரல, கல்லறை இடத்துலயும் வரல. ஆனா இந்த செய்தி மரியாளுக்கு தெரிவிக்கப்படுகிறது. யார் தெரியுமா? அவர் பாதத்தில் அமர்ந்திருந்த மரியாள் தெரிவிக்கப்பட மரியாள் ஒரே ஓட்டமா ஓடி என் மணவாளன் வந்திருக்கிறார் என்று சொல்லி ஓடி போய் அவர் பாதத்துல விழுந்து கண்ணீரோடு அவர் பாதத்துல சொல்லுகிறாப்பா, நீங்க இருந்திருந்தா அது நடந்திருக்குமா? 2க்கும் வித்தியாசம் உண்டு. மாத்தாள் கேட்கறது ஒரே வார்த்தை தான், மரியாள் கேட்கறதும் அதே வார்த்தை தான். அந்த அதிகாரத்தை எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே புரியும். மாத்தாள் நின்று கேட்கிறா, மரியா அப்பா பாதத்துல விழுந்து கேட்கிறா, ஓன்னு அழுகிறா. அப்பா நீங்க இது இருந்திருந்தா நடக்க வச்சிருப்பீங்களா? இப்ப இயேசுவும் அழுதவராய் இப்ப பட்டணத்துல கால் வைக்கிறார். உள்ள வந்து மாத்தாளுக்காக செஞ்சாரா இல்லையோ, தன் பாதத்திலேயே அமர்ந்திருந்த மரியாளுக்காக ஒரே கட்டளை, லாசருவே வெளியே வா. இன்னைக்கும் நீங்களும் மரியாளை போல 6 நாட்கள் காத்திருந்தால் இன்றைக்கு என் காத்திருந்த காலைகளை மரித்து போன உங்கள் சூழ்நிலையை பார்த்து சொல்லுகிறார், அது உயிரடைவதாக, உயிரடைவதாக, உயிரடைவதாக. என் கர்த்தர் உங்கள் கண் காண ஒரு அற்புதத்தை செய்வாராக. நீங்கள் மரியாளாக இருந்தார். ஆமென். உங்கள் 2 காரியத்தை சொல்லியிருக்கிறேன். நீங்கள் ஜெபம் பண்ணுகிறீங்களா, இல்ல விண்ணப்பம் பண்றீங்களா, இல்ல வேண்டுதல் செய்கிறீங்களா? நிதானித்து பாருங்கள். 2 தேவைக்காக கர்த்தரை தேடுகிறீர்களா, அதையும் நிதானித்து பாருங்கள். இன்னைக்கு வேகமா நான் சில குறிப்புகளை நான் காண்பித்து நான் முடிக்க விரும்புகிறேன். எடுத்துள்ள வாசியங்கள் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் என்றோ, தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றோ இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளோ,
என்னை கேட்டருளும் என்றார். ஆமென். அங்கே எலியாங்கிற தேவ மனுஷன் அந்த கர்மேல் பர்வதத்துல ஏறி நின்று ஒரே ஒரு வார்த்தை தான், என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும். ரொம்ப அழகான ஜெபம் இல்லையா? நீங்க ஜெபிக்கிற மனுஷனா இருந்தா உங்க வாயிலிருந்து வர ஒரு வார்த்தைக்கும் பரலோகம் பதில் தந்து கொண்டே இருக்கும். ஒருவேளை நம்மளா இருந்தா என்ன தெரியுமா பண்ணிருப்போம்? நான் தப்பு சொல்லல, நம்மளா என்ன தெரியுமா செஞ்சிருப்போம்? ஏசப்பா இங்க பலி பொருள்லாம் கட்டியாச்சுப்பா, பலியெல்லாம் வச்சுட்டேன்ப்பா, நீங்க சொன்னீங்கப்பா, செஞ்சுட்டேன்ப்பா, இந்த ஜனங்கள்லாம் பார்க்குறாங்கப்பா, ஒரு அக்கினியை போடுங்கப்பா அப்படின்னு அங்கேயே ஒரு 1/2 மணி நேரம் அந்நிய பாஷை, அங்கேயே ஒரு துதி ஆராதனை. சில நேரம் நம்ம சர்ச்சில் சரி வேண்டாம், வெளி சர்ச்சில் நான் வெளியிலே போய் வைக்க வேண்டாம், வெளி சில இடத்துலலாம் பாஸ்டர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஜப குறிப்பெல்லாம் பிரித்து வச்சிருப்பாரு. காணிக்கைக்கு தனியாக ஜபம், ஊழியர்கள் வந்தால் ஊழியர்களை ஆண்டு மறைத்து செயல்படணும், அதுக்கு ஒரு ஜபம், ஆத்துமாக்களுக்கு ஒரு ஜபம்னு பிரித்து ஜப குறிப்பு வச்சிருப்பாரு. எங்கேருந்து அந்த அக்கா வருவாங்களோ தெரியாது, வந்து மொதல் ஜப குறிப்பு சொல்லுவாங்க, மொத்த ஜப குறிப்பை அந்த அக்காவை ஜபம் பண்ணி முடிச்சிடும். கேட்டிருந்தா ஸ்தோத்திரம், கேட்கலனாலும் ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய சபையை வித்தியாசமாய் நடத்துவாரா. அந்த அக்காவே ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் ஜெபம் பண்ணி முடிச்சுறாரு. இப்ப பாஸ்டர் யோசிப்பாரு, அடுத்து என்னடா ஜெப குறிப்பை கொடுக்கறது அப்படின்ற அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு அந்த அக்கா ஜெபம் பண்ணி முடிச்சிருவாங்க. எது தேவையோ அதை மாத்திரம், ஆமென், எனக்கு என்ன தேவையோ அது மாத்திரம் ஏறி நிற்கிறாரு. ஆண்டவரை நிரூபிச்சு காட்டணும். அவர் அழகா கேட்கிறார், என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும். சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவரே என் சூழ்நிலையை எல்லாம் அறிஞ்சிருக்கிறீங்க, எனக்காக ஒரு கூட்ட ஜனம் விரோதமா எழும்பி இருக்கிறதை அறிந்திருக்கிறீங்க, என் போராட்டத்தை அறிந்திருக்கிறீங்க, என் தேவையை அறிந்திருக்கிறீங்க. இப்ப எத்தனை பேர் என் கூட சேர்ந்து இந்த காலை வேளை பரலோகம் நாம் சொன்னா கேட்கணும் விசுவாசம் இருந்தா 2 கையை உயர்த்தி என்னை கேட்டருளும் ஆண்டவரே, என்னை கேட்டருளும். ஆமென். நான் கேட்டா என் அப்பா எங்கு வேண்டுமானாலும் ஒரு அக்கினியை கொண்டு வந்து போடுவார். ஆமென். ஆனா அதுக்கு முந்தி என்ன சம்பவிக்கிறதுனா, ஆண்டவர் சொல்லுகிறார், எலியாவை நீ கேரி தாட்சண்டையில போய் ஒளிந்து கொண்டிரு. என்ன சொல்றாரு? கேரி தாட்சண்டையில ஒளிந்து கொண்டிரு. அந்த அதிகாரத்தினுடைய முதல் வாசனத்தை தேடி பார்த்தீங்கன்னா எழுதப்பட்டிருக்கோம், அங்க ஒளிந்து கொண்டிருக்க ஆண்டவரே கட்டளை எழுதுகிறார். நான் என்ன சொல்லட்டுமா, ஜெபிக்கிற மனுஷனை கர்த்தரே காத்திருக்க பண்ணுவார். ஜெபிக்கிற மனுஷனை கர்த்தரே ஒளிந்திருக்க பண்ணுகிறார். நம்ம சொல்றோம் இல்லையா, ஏன் ஏசப்பா இன்னும் நீங்க என் கூட இருக்கிறத நிரூபிச்சு காட்டல? நம்ம அப்படிதானே கேட்கிறோம், ஏன் ஏசப்பா இன்னும் நீங்க என் கூட இருக்கிறத நிரூபிச்சு காட்டல? அப்ப நீங்க உண்மையாவே என் கூட இருக்கீங்களா இல்லையா? உண்மையாவே என் கூட இருக்கிறத என்னைக்கு இவங்கெல்லாம் புரிஞ்சுப்பாங்க? என் கூட இருக்கிறீங்களா இல்லையான்னு நான் சொல்றேன், நீங்க என்னைக்கு சொல்ல போறீங்க? நீங்க உண்மையாவே ஜெபிக்கிற மனுஷனா இருந்தால் ஒளிந்து கொள்ள ஒரு காலம் உண்டு, கர்த்தர் உங்களை கொண்டு நிரூபித்து காட்டவும் ஒரு காலம் உண்டு. ஆமென். நான் பல நாட்கள் என்னுடைய ஊழியத்தின் பாதையில் இது நடந்திருக்கிறது. ஆனால் சொல்றாடே, ஒரு 3 மாசம் எங்கேயும் வெளியே போகாதா, ஊழியத்துக்கு போகாத, ஒளிந்து கொண்டு. தட் மீன்ஸ் ஜபத்துல இருக்கு, என்னோட பேசிக்கொண்டு நான் என்ன சொல்றேன்னா அதெல்லாம் கேளு. இதுக்கப்புறம் ஊழிய வாசல திறப்ப அப்புறம் போ. வித்தியாசம் இருக்கு. ஜெபிக்கிற மனுஷன் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு காத்திருப்பான். ஒருவேளை அடுத்த மாசம்லாம் எதுக்காக இந்த உபவாசத்துல இருக்க போறீங்க, எதுக்கு பாஸ்டர் இருக்க போறா, உங்களுக்குலாம் வேற வேலை இல்லையா? கர்த்தர் எங்களை இந்த ஒளிந்து கொள்ள பண்ணுகிற காலம் வந்திருக்கிறது. 2025 நாங்க சொல்லாமலே எங்களோட அவர் இருக்கிறத நிரூபித்து காட்ட போகிறோம். அல்லேலூயா. எனக்கு ரொம்ப ஆசை, ஆண்டவரே இதெல்லாம் சொன்னா அடிக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் கீழே இறங்கினாலும். ஏன்னா உங்களுக்கு எல்லாம் ஆசை சஞ்சய் பிரதர் எங்க கூடவே இருக்கணும். ஆனா எனக்கு ஆசை, ஆண்டவரே திருவிருந்துக்கு மட்டும் நான் சர்ச்சில் இருந்தா போதும், மற்ற எல்லா வாரமும் என்னை வெளியே கொண்டு போங்கன்னு எனக்கு ஆசை. இதுக்கெல்லாம் ஆமைன்னு சொல்ல மாட்டேங்க, எனக்கு நல்லாவே நேர்த்தே தெரியும். ஏன்னா உங்களுக்கு உங்க சஞ்சய் பிரதர் பக்கத்துலயே இருக்கணும், அப்படிதானே? ஆனா எனக்கு ஆசை இல்லை, எனக்கு என் அப்பா பக்கத்துலயே இருக்கணும். அவர் சொல்ல போய் நிற்க அவர் எங்கெல்லாம் அக்கினியை போட சித்தமா இருக்கிறார் அங்க அக்கினியை போட பண்ணணும். ஆமென். இதை நீங்க புரிஞ்சுக்கிறீங்களோ இல்லையோ, அசோசியேட் ஐயா ரொம்ப புரிஞ்சுக்கணும். ஏன்னா 2025 ரொம்ப வித்தியாசமான ஆண்டு. காரணம், கர்த்தர் இனி உண்மையுள்ள ஊழியர்களை அடையாளப்படுத்தி காண்பிக்கிற போகிற ஒரு உண்மையான ஆண்டு. ஏன் ஆண்டவர் இன்னைக்கு உங்க மத்தியில சொல்கிறார் தெரியா? 2025 கர்த்தர் தம்முடைய உண்மையுள்ள ஊழியர்களை அடையாளப்படுத்துகிற நாட்கள் வருகிறது. நீங்க உண்மையா ஆசை இருந்தா சொல்லுங்க, கையெல்லாம் தட்டுறீங்க. இப்ப ஆசை இருந்தா, ஏசப்பா என் தம்பிய, என் பையனை, என் பிள்ளைய, சஞ்சய உண்மையாவே உங்க கூட இருந்தா அவனை 2025 அடையாளப்படுத்தி காட்டுங்க. சொன்ன கொஞ்சம் பேருக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன்.
ஆமென். ஆமெனே சொல்லணும்னா ஏசப்பா திருவிருந்து கூட எனக்கு கொண்டு வராதீங்க ஜெபம் பண்ணிடுவேன், பார்த்துக்கோங்க. அப்படிலாம் ஜெபம் பண்ண மாட்டேன். பயப்படாதீங்க. பலிபீடத்திலிருந்து சொல்லுகிறேன், கர்த்தர் எங்களோடு இருக்கிறதை நிரூபித்து காட்டுவாராக. ஏன் அப்படி சொல்லுகிறேன்னா, உண்மையா ஒரு ஊழியத்துக்காக திருப்பத்தூர் பகுதியில் நான் போயிட்டு வந்து அந்த வார்த்தையெல்லாம் பேசி கர்த்தர் அந்த அபிஷேகத்தெல்லாம் ஊற்றிட்டு மதியம் வந்து என் பெட்ல அப்படி படுக்கிறேன். படுத்து உண்மையாக தூக்கமே இல்லை. என்ன அறியாமல் ஒரு சிரிப்பு வந்தது உள்ளத்தில். அப்படி பொங்கி பொங்கி ஒரு சந்தோஷ வழிய பெட்ஷீட்டெல்லாம் தூக்கி போட்டு எழுந்திரிச்சு உட்கார்ந்து சொன்னேன்ப்பா, எனக்கு இந்த சமாதானம் இன்னும் தாங்க. ஆமென். இங்க உட்கார்ந்துருந்தா உங்களோட கேட்பேன், உங்களோடு இல்லைன்னா போய் இன்னும் பல லட்சங்களை சந்திக்க கர்த்தர் உதவி செய்வார். ஆனா எனக்கு ஆசை, அவர் வருகிற வரைக்கும் நீங்களும் இப்படியே இருந்துடாதீங்க. இந்த சபையின் பேரை சொல்லி இன்னும் பல லட்சங்களை நீங்களும் சந்திங்க. ஆமென். கர்த்தருக்கு ஆசை அதுதான். இங்கிருந்து என் மகன் சும்மா இருந்துக்கூடாது. சர்ச்சுங்கிறது ஒரு ஃபேக்டரி மாதிரி. ஒரு பொருள் வரணும், அது உருவாக்கப்படணும், அது சரியா அதற்கான ஆயத்தம் என்ற ஒரு நாள் வரணும், அது வெளியே போகணும், அதற்கான பொருளெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு மறுபடியும் இங்கே உள்ள வந்துடணும். அதுதான் சபை. ஏன்னா பல பேர் சபை என்பது வித்தியாசமா புரிஞ்சுறாங்க. வெளியவே போயிடக்கூடாது. லைவ்ல திட்டினாலும் ஐ டோன்ட் ரியலி அபௌட் தட். இதுதான் உண்மை. வெளியவே போயிடக்கூடாது. ஆனா ஆண்டவருக்கு ஆசை, சபை என்பது உருவாக்கப்படுகிற ஸ்தலம். 2025 இந்த சபை கர்த்தர் அப்படி மாற்றுவாராக. இது உருவாக்கப்படுகிற ஸ்தலம். நீங்கள் உருவாக்கப்பட்டு வெளியே போய் அங்கே நின்று உங்களை கொண்டு கர்த்தர் செய்கிறத செஞ்சு முடிச்சுட்டு ஓடி வந்து சர்ச்சில் சாட்சி சொல்லணும், கர்த்தர் என்னை கொண்டு இதை செய்திருக்கிறார். ஆமென். நான் செஞ்சு முடிச்சோடனே உடனே ஒரு ஃபோன் கால் சொன்னேன், இப்படிலாம் வந்து செஞ்சிருக்கிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்பா, சர்ச்சில் இதெல்லாம் ஜெபம் பண்ணணும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவ்வளவுதான். இதை செய்து பாருங்க, இதுதான் சரியான ஊழியம். நான் இங்கேயே ஆண்டவருக்கு சாகர வரைக்கும் விசுவாசியா இருப்பேன், இருந்துட்டு போங்க, யாருக்கு என்ன பிரயோஜனம்? என் இயேசு சீக்கிரம் வருகிறார். என் இயேசு சீக்கிரம் வருகிறார். அவர் வரும்பொழுது மனவாட்டியாகிய நான் தீவட்டிகளை ஏந்தி கொண்டு அவர் தந்த ஊழியத்தை செய்து முடிச்சுட்டு நான் முந்தி சொல்லணும், ஏசப்பா நீங்க கொடுத்ததெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டேன், இங்கேயும் உங்களோட பேசினேன், இனி 1000 வருட அரசாட்சியில் உங்களோடு பேசி மகிழ்ந்திருக்க நான் வந்திருக்கிறேன். ஆமென். அதுதான் ஜெபிக்கிற மனுஷனுக்கான அழகு. கர்த்தர் சொல்லுகிறார், எலியாவை நீ ஒளிந்து கொண்டிரு. இன்னைக்கும் சொல்லுவேன், அடுத்த மாதம் முழுவதும் உங்கள் ஜெபத்தை எந்த அளவுக்கு வைராக்கியப்படுத்த முடியுமோ வைராக்கியப்படுத்துங்க. கர்த்தர் 2025 கால் அடி எடுத்து வைக்கும் பொழுது அவர் உங்களோடு இருக்கிறதை நிரூபித்து கட்டாயம் காட்டுவார். இந்த வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தைகள். அவருக்கு நாமம் ஜெபத்தை கேட்கிறவர். ஆமென். அவர் என்னைக்கும் சும்மாவே இருந்துட மாட்டார், அது மட்டும் மறந்துடாதீங்க. அவர் எல்லாவற்றையும் எழுதி வைத்துக் கொண்டே இருக்கிறார். என்ன நடக்குது, என் மகனை என் மகளை நான் தானே ஒழிந்திருன்னு சொன்னேன், அவன் உண்மையா தானே ஒழிந்திருக்கிறா, இவ்வளவு உபத்திரம் வருதான்னு அவர் சும்மா இல்லை, எழுதி 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 வச்சு 2025 எனக்கு ஒரு பந்தியை என் அப்பா ஆயத்தம் பண்ணி சத்துருக்கள் பார்க்க என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவார். என் கர்த்தர் ஜீவனுள்ள தேவன். இந்த வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தைகள். அன்னைக்கு என் பந்தியில நான் சமாதானத்தோட அமர்ந்திருப்பேன். என்ன சாப்பிட விடாம பண்ணினவங்க, என்ன துரத்தி அடிச்சவங்க, வாழ விடாமல் செய்தவங்க, என்னை தேவையை சொல்லி 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 அழ வச்சவங்க, ஜெபத்தை கேட்கிற என் கர்த்தர் என் பந்தியில அமர்ந்திருக்க என் இருதயத்தின் சந்தோஷம் பொங்கி வழிய அவர்கள் பார்க்க எனக்கு ஒரு பந்தி என் கர்த்தர் ஆயத்தம் பண்ணி என்னோடு இருக்கிறதை நிரூபித்து காட்ட போகிறார். இன்னைக்கு இந்த காலையில கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், என் நாமம் என்ன தெரியுமா? ஜெபத்தை கேட்கிறவர். ஆசை இருக்கா? ஆசை இருக்கா? இன்னைக்கு சொல்லு, நான் ஒழிந்து கொண்டிருந்தாலும் என்ன சரியான ஊழியக்காரனா உருவாக்குங்க, என்னை உண்மையாகவே உம்மோடு காத்திருக்கிற மகளாய் உருவாக்குங்க. நான் நிரூபிக்க கூடாது. அடி எடுத்து வைக்கும் பொழுதே பயத்தில் இருதயத்தில் ஒரு பயம் வரணும், இந்த மனுஷனோடு கர்த்தர் இருக்கிறார். ஆமென். உங்களோட கர்த்தர் இருக்கிறார் என்பதை நீங்க சொல்லக்கூடாது. நீங்க நடந்து போகும்போது அந்த அபிஷேகம் சொல்லணும், இந்த மனுஷனோடு ஏதோ ஒன்று நடந்து வந்து கொண்டே இருக்கிறது. ஆமென். ஆசை இருக்கா? ஆசை இருக்கா? ஜெபத்தை கேட்கிற ஒரு பக்கத்துல நான் சேர்ந்துட்டா இதையெல்லாம் செய்வார். இப்ப சொல்ல சொல்ல இதயத்தில் ஆசை இருக்கா? இப்போ மறுபடியும் சொல்லுவேன், 2 கையை உயர்த்தி சொல்லு, என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும் ஆண்டவரே. இப்ப எலியா ஒளிந்து கொண்டிருந்த நாட்கள் வர இப்ப ஆண்டவரே கட்டளை கொடுக்கிறார், நீ போய் உன்னை காண்பி. இன்னைக்கு இந்த காலை வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் சொல்ல கட்டளை கொடுக்கிறேன், அவருடைய ஊழியனாய் சொல்லுகிறேன்,
உன்னை போய் இனி நீ காண்பிக்க போகிற. கர்த்தர் சொல்ல, இனி நீ போய் காண்பிக்க போகிற. நீ ரொம்ப சாதாரணமா நிற்க போகிற. நின்று அந்த இடத்துல எங்க அவமானப்பட்டீர்களோ, எங்க ஊழியத்தின் மத்தியில் அவமானப்பட்டீர்களோ, எங்கே தேவையின் மத்தியில் அவமானப்பட்டீர்களோ, அங்கே ஆண்டவர் சொல்ல போகிறார், நீ போய் காண்பி, உன்னோடு நான் வர போகிறேன். ஆமென். எலியா போய் நிற்கும் பொழுது கூட ஒரு இதயத்தில் ஒரு பயம். ஏசப்பா, நான் ஒரு தனி மனுஷன், அப்படி நான் தனி மனுஷன். இன்னைக்கு சொல்லுவேன், ஜபத்தை கேட்கிறவர் யார் தெரியுமா? அவர் சேனைகளின் கர்த்தர். ஏன் உங்களை நோக்கி பார்க்குறீங்க? நான் இப்படிதான் யோசிப்பேன், ஆண்டவரே, என் ஆவி, என் ஆத்துமா, என் சரீரம் நான்காவதா நீ என்னோடு சேர்ந்து கொள்ளுகிறீரப்பா. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அக்கினியில ஒப்பு கொடுத்தார்கள். அங்கே நான்காவதாக ஒரு உலாவினது உண்டானா, நான் என்னையே மூணா பிரிச்சுக்கிறேன். ஆண்டவரே, என் ஆவி, என் ஆத்துமா, என் சரீரம் மூன்றையும் இந்த ஒளிந்து கொள்ளுகிற காலத்துல என்னை உமக்குள்ளாக நான் காத்திருக்கிற இந்த காலத்துல நான் அக்கினியில வைத்தா 2025 என்னோட, என் ஊழியத்தோட, என் குடும்பத்தோட, உங்கள் பிள்ளைகளோட ஒருவர் நான்காவதாய் சேர்ந்து கொள்ளுவார். ஆசையே இல்லைங்க, வைராக்கியமே இல்லைங்க, அமைதியாயிடுச்சுங்க. எல்லாருக்கும் கிளைமேட்னால கோல்ட் ஆயிடுச்சோ? கர்த்தர் உங்கள் கிளைமேட் சேஞ்சினால் வருகிற பலவீனங்களை எல்லாம் சுட்டெரிப்பாராக. ஆமென். நான்காவதாய் ஒருவர் என்னோடு சேர்ந்து கொள்வார். எலியாவுக்கு பயமே, நான் தனி மனுஷனா இருக்கிறேன், நான் என்ன செய்வேன்? ஆனா ரகசியம் என்ன தெரியுமா? 19ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா, நான் ஜெபிக்கிற மனுஷனாய் கர்த்தருக்கு முன்பாக அவர் சத்தத்தை மாத்திரம் கேட்டுக்கொண்டே இருந்தா. பயம் உள்ள இருக்குதான், என்ன செய்வாங்களோன்ற பயம் உள்ள இருக்குதான். ஆனா என் அப்பா சத்தத்தை கேட்டுக்கிட்டே இருந்தா, எனக்கே தெரியாம என் அப்பா எனக்காக ஒரு கூட்டத்தை ஆயத்தம் பண்ணுவார். அதுதான் சொல்லப்படுகிறது, பாகாலின் அந்த தெய்வத்திற்கு முன்பாக முழங்கால் படியிடாத 7000 பேரை நான் மீட்டு வைத்திருக்கிறேன். ஆமென். என் கர்த்தர் சபைக்கு புதிய ஆத்துமாக்களை கொடுப்பாராக. 2025ஆம் ஆண்டு இந்த வத்தல் சொத்தெல்லாம் வேண்டாம். ஆமென். வத்தலும் சொத்தலும் வேண்டாம். பூமிக்கும் வேஸ்ட், ஆண்டவருக்கும் வேஸ்ட். அடுத்து நான் சொல்ல மாட்டேன், கர்த்தர் அவர்களை ரட்சிப்பாராக, மாற்றுவாராக, ஜெபிக்கிறவர்களாய் மாற்றுவாராக. 2025 ஒரு காலம் இருந்தது, சபைக்கு விசுவாச மக்கள் தேவை. ஆனா இந்த கடைசி காலத்துல சபைக்கு யார் தெரியுமா தேவை? ஜெபிக்கிற மனுஷர்கள் தேவை. இந்த கடைசி காலத்துல திறப்புல நிற்கத்தக்க மனுஷர்கள் தேவை. சபையில என்ன நடக்க போகுதுன்னு முன்கூட்டி ஆவியில் அறிகிற ஜனங்கள் தேவை. வரங்களை செயல்படுகிற பிள்ளைகள் தேவை. சபையின் பெயரை சொல்லி ஊழியத்திற்கு புறப்பட்டு போகிற பிள்ளைகள் தேவை. நாம் இந்த இடத்துல இருக்கிறோமா? ஆவியை பெற்ற பிள்ளையா இருக்கிறோமா? இல்ல இன்னும் ஆவியை பெறாத பிள்ளைகளா தான் இருக்கிறோமா? கர்த்தருடைய ஆவியான இந்த காலையில் உங்களோடு பேசிக் கொண்டு இருக்கிறார். நம்ம எப்படி இருக்கிறோம்? இன்னும் சபைக்கும் பிரயோஜனம் இல்லாம, ஆண்டவருக்கு பிரயோஜனம் இல்லாம தானே இருக்கிறோம். அப்படிதானே இருக்கிறோம். நீங்க என்கிட்ட ஒத்துக்கொள்ள வேண்டாம். உங்கள் இருதயத்துல கர்த்தரை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, ஒருவேளை நான் இதுவரைக்கும் அப்படி இருந்தா, இன்னைக்கு இந்த காலை வேளை என் மேல ஒரு ஜெப ஆவியை ஊற்றுங்க. சபைக்காக நான் முழங்கால நின்னா சபை பெருகணும். சபைக்காக நான் முழங்கால நின்னா என் பக்கத்துல இருக்கிற அக்கா அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். சபைக்காக நான் முழங்கால நின்னா என் பக்கத்துல இருக்கிற காரியான இடத்தை என் கர்த்தர் நீர் கொண்டு வந்து நிரப்பணும். நான் சபைக்காக முழங்கால நின்னா மீதமா இருக்கிற திராட்சை ரசத்துக்கும் அப்பத்திற்கும் கர்த்தர் பங்காளிகளை கொண்டு வரணும். நான் தேசத்திற்காக முழங்கால் நின்னா என் கர்த்தர் தேசத்துல ஒரு அக்கினியை போடணும். ரட்சிக்கப்படாத ஜனங்களை கர்த்தர் சந்திக்கணும். ஒரு மனுஷனுடைய ஜெபம் எலியாவை போல நான் நின்று சொன்ன மாத்திரத்துல கர்த்தர் மெய்யாகவே ஒரு அக்கினியை போடுவார். ஆனால் தேவை கர்த்தருடைய ஆவியானவர். மறுபடியும் சொல்லுவேன், கர்த்தருடைய ஆவியானவர் தான் உங்களுக்கும் பரலோகத்திற்கும் நல்ல தொடர்பாளர். அவர் இல்லாமல் உங்களாலையும் பரலோகத்தோட பேசவே முடியாது. ஏன்னா கர்த்தருடைய ஆவியானவர் அவருடைய சகல ஆழங்களையும் அறிந்திருக்கிறார். சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்துகிறார். தேவையானது எது என்று அவர் நம்மை போதித்து நடத்துகிறார். தேவையானது கர்த்தருடைய ஆவியானவர் தான். நம்ம சொல்றோம், பிரதர் நான் ஆவியானவர் உணர்வேன். உணர்கிறான்னு போகலாம் கிடையாது, பெற்றுக்கொள்ளணும். பெற்றுக்கொண்டு அவங்க காதுகளை பேசுகிற சத்தம் கேட்கும். எத்தனை நாளுக்கு தான் என்னைக்கு சஞ்சய் பிரதர் பாரு எப்படி பேசுறாருன்னு சஞ்சய் பிரதரே ஆச்சரியத்தோட பார்க்க போறீங்க. எத்தனை நாள் தான் கோபி பாஸ்டர் ஆச்சரியத்தோட பார்க்க போறீங்க. உங்களாடி பல லட்சங்கள் பார்க்க வேணாமா? உங்க கூட இருக்கிற ஆவியானவர் அப்படி 4 ஆத்துமா பார்க்க வேணாமா? எதுக்கு லட்சங்கள்? 4 ஆத்துமா பார்க்கட்டுமே. ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படட்டுமே. ஒரு ஆத்மா உங்கள் நிமித்தம் ரட்சிக்கப்பட்டா பரலோகத்தில் எவ்வளவு பெரிய சந்தோஷம் தெரியுமா? மறுபடியும் சொல்லுவேன், அவருடைய நாமம் ஜெபத்தை கேட்கிறவர். தேவையானது கர்த்தருடைய ஆவியானவர். எலியா இப்ப கர்மேல் பர்வதத்துல ஏறியாச்சு. ஒரே ஒரு அறைக்கூவல் விடுகிறாரு.
பாகால் தெய்வமானால் பாகால் தெய்வம், கர்த்தரே தெய்வமானால் கர்த்தரே தெய்வம் என்று யார் வைராக்கியம் பண்ணுகிறீர்களோ என்னோடு என் பக்கத்தில் வாங்க ஒரு அறைக்கோள் விட கர்த்தரே தெய்வம் என்று சொன்னவர்கள் எல்லாம் எளியா பக்கம் வந்தாச்சு. கடந்த 2025ஆம் ஆண்டு ரொம்ப வித்தியாசம், ரொம்ப வித்தியாசம். வைராக்கியம் இருந்தால் பிழைத்துக் கொள்ளுங்க. வைராக்கியம், ஒருவேளை இன்னைக்கு இந்த வார்த்தையை பற்றினதான உணர்வு இருந்தால் பிழைத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களோடு நிரூபிக்கிற நாட்கள் வந்து கொண்டு இருக்கிறது. எலியா ஏறியாச்சு, கர்மேல் பர்வதத்துல நின்னாச்சு. இப்ப சொல்லுகிறாரு, இவ்வளவு நாள் நீதானே உபத்திரவப்படுத்தின, நீதானே உன் தெய்வம் பெருசுன்னு சொன்ன, நீதானே இதெல்லாம் செஞ்சுட்ட, இப்பவும் அதையே செய்ய. இப்ப நான் உனக்கு நேரம் கொடுக்கிறேன், நீ முந்தி கூப்பிடு, நீ முந்தி செய்ய. எந்த தெய்வம் ஆக்கினால் பதில் கொடுக்குதோ அதுதான் உண்மையில தெய்வம்னு இன்னைக்கு பார்த்துருவோமேன்னு எளிய ஆவியம் வந்த உடனே, அந்த அபிஷேகத்தை பெற்ற உடனே அவர் முந்தி கொள்ளல, அங்கேயும் பொறுத்து இருக்கிறார். நீங்க செய்யுங்க, நான் பார்க்கிறேன், என் அப்பாவுடைய நேரம் வர வரைக்கும் நான் காத்திருப்பேன். பர்வதத்துல ஏறி நின்னாலும் கர்த்தருக்கு காத்திரு. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தரே காத்திருன்னு சொல்லுகிறாரு, அப்பவும் காத்திருக்கணும். கர்மேல் பர்வதத்துல ஏறி நின்னாலும் அவருடைய நேரம் வருகிற வரைக்கும் நான் காத்திருந்துதான் ஆகணும் சொல்லுகிறார். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் செய்யுங்க, எப்படியா இருந்தாலும் தோக்க போகுது நீங்க தானே எலியாவுக்கு தெரியும். கர்த்தருடைய ஆவியை பெற்ற மனுஷனுக்கு அந்த ஒரு தில்லு, எவ்வளவு பேர் வேணா வரட்டுமே, என்ன வேணா செய்ய, எனக்குள்ள இருக்கிற என் அப்பா என்னை வெட்கப்படுத்த விடவே மாட்டாரு. ஆமென். அந்த தைரியம் தான். நீங்க செய்யுங்க, பார்ப்போம். இப்போ எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு, ஓன்னு டபன்னு ஒரு மோளத்தை அடிச்சு முடிச்சு கூப்பிட்டாச்சு, வரல. நக்கல் நையாண்டிக்கெல்லாம் குறைச்சலே கிடையாது, எல்லாத்தையும் அடிச்சாச்சு எலியா. இப்போ எங்க நம்ம இதை செஞ்சா காஞ்சி இருக்கிற விறகுல அக்கினி பத்திக்குமோன்னு எலியா சொல்றாரு, தண்ணியை ஊத்துறா. வைராக்கி எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் மேல, தண்ணியை ஊத்து, வரி பொருள் எல்லாத்தையும் நனி, வாய்க்கால்லாம் தண்ணி ஓடட்டும். இப்போ அவனுங்களுக்கே புரிஞ்சிருக்கா, இவனா உண்மையாவே பைத்தியம் ஆயிட்டானா, முத்தி போச்சா பைத்தியம்ன்ற அளவுக்கு அந்த அளவுக்கு செய்யறாரு எலியா. தண்ணியெல்லாம் ஊத்து, சந்தா துண்டிச்சாச்சு. ஒரே ஒரு சத்தம் தான், ஆண்டவரே நீர் உம்முடைய இருதயத்தை திருப்பினீர் என்று இவங்க எல்லாரும் அறிந்து கொள்ளத்தக்கதாக என்னை கேட்டாலும். ஆமென். இப்ப ரகசியத்தை சொல்றேன், நீங்க ஜெபிக்கிற மனுஷனா இருந்தா, அப்பாவோடு பேசுகிற மனுஷனா இருந்தா, நான் எனக்காக வேண்டுதல் பண்ணா என் அப்பா வேண்டுதலை கேட்பார். ஆமென். நான் எனக்காக வேண்டுதல் பண்ணா என் அப்பா கேட்பார். நம்ம அதுக்கு முன்னாடி சொன்னோம், நான் வேண்டுதல் எல்லாம் செய்யற பதில் இல்லை, ஆனா நான் ஜெபிக்கிற மனுஷனா இருந்தா, எனக்குன்னு ஒரு நாள் வந்தா என் கர்த்தர் பார்க்க நான் சொல்லுவேன், இவர்கள் எல்லாரும் பார்க்க நீர் உங்க இருதயத்தை எனக்கு நேரே திருப்பினீர் என்பதை இவங்க எல்லாரும் அறிந்து கொள்ள என்னை கேட்டருளும் சொன்ன மாத்திரத்துல ஒரு அக்கினி பலியை பட்சித்து போட்டது. எல்லாரும் பார்க்க அலறி அடித்து சொல்லுகிறார்கள், ஏலியாவின் தேவன் தான் தேவன். ஆமென். எலியாவின் தேவன் தான் தேவன். நான் உங்க எல்லாருக்கும் சொன்னதே தான், ஆனாலும் மறுபடியும் சொல்றேன், இன்னைக்கு உங்கள் வைராக்கியத்தை கர்த்தர் பற்றி எரிய பண்ணுவாராக. ஆமென். நாம போய் சொல்லக்கூடாது, என் கூட ஆண்டவர் இருக்கிறார் நம்ம சொல்லக்கூடாது, என் கூட ஏசப்பா இருக்கிறார் தெரியுமா சொல்லக்கூடாது. கர்த்தரே நம்மை காத்திருக்க பண்ணுகிறார். ஒரு நாள் வரும்போது அவரே சொல்வார், இங்க போய் நில்லு, இங்க இவங்களுக்காக ஜெபம் பண்ண நில்லு, அந்த ஊழிய ஸ்தலத்துக்கு போ, இந்த ஊழிய அழைப்புக்கு போ, இந்த வீட்டுக்குள்ள போ, அந்த அக்காவோட பேசி, இந்த அண்ணாவோட பேசின்னு அவரே கொண்டு போவார். கொண்டு போய் நிற்பேன். என் வார்த்தை ரொம்ப சின்னதா இருக்கும், ஆனா அப்பா செய்யற அற்புதம் பெருசா இருக்கும். ஆமென். நான் ஏற்கனவே சொன்னதுதான், நம்ம ஜெபம் பண்ணா நாம சாட்சி கொடுக்க கூடாது, நம்ம சுற்றி இருக்கிற வெளியே இருக்கவங்க சாட்சி சொல்லணும். பரவாயில்ல, ஆண்டவர் மறுபடியும் ஏவிக்கிட்டே இருக்கிறான், சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறான், ஆண்டவர் ஏவிக்கிட்டே இருக்கிறார். நான் ஏற்கனவே நடந்ததானாலும் சொல்கிறேன். ஒரு நாள் நடந்தது சம்பவம், உண்மை சம்பவம். என் அறையில நான் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறேன். அதிகாலை 3:30 மணி, 3:03 ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறேன். வெளியே பெரியம்மா ஜெபம் பண்ணி வச்சுட்டாங்க. வெளியில ஒருத்தர் இப்படி உருட்டிக்கிட்டே வரான். நல்ல காலம் பிறக்குது. அது எனக்கே தெரியுமே, போடா அப்படின்ற மாதிரி தான். நல்ல காலம் பிறக்குதுன்னு தெருவெல்லாம் ஆட்டிக்கிட்டே உருட்டிக்கிட்டே வராரு. வந்தவர் வீச்சுக்கிட்ட வந்தாரு, பார்த்தாரு, ஆற்றுக்கு நின்றுச்சு. எங்க பெரியம்மாவுக்கு என்ன பையனா, என்னென்னமோ சொல்ல போறானா, இன்னைக்கு நம்ம வீட்டை பார்த்துதான். கெட்ட காலம் பிறக்குது, வீட்டுக்குள்ள ஜெபம் பண்ணிருக்கான் பாரு, அவன் கை காலம் விளங்காம போயின்னு சொல்லுவான்னு எங்க பெரியம்மாவுக்கு பயம். ஆனா அவனுக்கு தெரியாது, என்னோடு இருக்கிற ஒரு சேனைகள் கர்த்தர் வந்தாரு. ஆற்றுதெல்லாம் நிறுத்திட்டு உள்ள சத்தமா கேட்க ஒரே ஒரு சத்தம் சொன்னாரு, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு ஆமென் வராது தெரியும். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம்.
இப்ப நான் என் டோரை திறந்து வெளியே வந்து குடுகுடுப்பு ஆட்டனை பார்த்து நான் என்னை காட்டல, என் முகத்தை காட்டல, இயேசு நல்லவர்னு சொல்லல, என் கூட இயேசு நான் காண்பிக்கல. என் ஜபாரியா நான் உள்ள ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், என் பெரியம்மா உள்ள ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு ஒன்னே ஒன்று மட்டும் தெரியும், நான் ஜெபம் பண்ணா என் வீட்டை சுற்றிலும் ஒரு மகிமை நக்கினி இறங்கி நிற்கும். அதை வெளியே நிற்கிற பாகாலின் தீர்க்கதரிசின்னு சொல்லுவான், இந்த வீட்டுக்குள்ள கர்த்தர் இருக்கிறார், இந்த சபைக்குள்ள கர்த்தர் இருக்கிறார், இந்த ஊழியனோடு கர்த்தர் இருக்கிறார், இந்த மனுஷனோடு கர்த்தர் இருக்கிறார் என்று நான் சொல்லாமலே அவன் ரட்சிக்கப்படுகிற அளவுக்கு என் சேனைகளின் கர்த்தர் யார் தெரியுமா? அவர் ஜெபத்தை கேட்கிறவர். ஆமென். அவருடைய நாமம் ஜெபத்தை கேட்கிறவர். சொன்னவன் அன்னியோடு இன்னும் தேடி பார்க்குற எங்க தெரு பக்கமே ஆளக்காம். எங்க அப்பா தான் ரொம்ப நோட் பண்ணுவார், டேய் அவன் வந்தாண்டா அந்த தெருவுக்கு போயிட்டாண்டா, ஏன்னா முன்னெல்லாம் வீட்டுக்கிட்ட தான் வர விட மாட்டீங்க, ஆவண்டா தெருவுக்குள்ள கூட விட மாட்டீங்க. நான் சொல்லுவேன் ஜோலார்பேட்டைக்குள்ளே அவனை விட மாட்டேன். என் அப்பா ஊர் இது. நான் ஜெபம் பண்ணா இந்த அக்கினி இந்த ஜோலார்பேட்டையை பட்சித்தா என் ஜோலார்பேட்டை பரிசுத்தமாயிரும். 2025 நீங்களும் நானும் எதற்காக ஜெபிக்க போறோம் இல்லையோ, கர்த்தர் அக்கினியை ஊற்றி இந்த ஜோலார்பேட்டையை பரிசுத்தமாக்கணும். கர்த்தர் எல்லா ஒயின் ஷாப்பையும் மூடணும். ஆமென். இனி ஒரு குடிகார பையன் ஜோலார்பேட்டையில் இருக்கக்கூடாது. அதையும் மீறி குடிக்கணும்னு கை வச்சா கை கால் விளங்காம போயிடும். இனி இப்படிதான் பயத்தோட ஜெபம் பண்ண போகிறோம். கர்த்தர் பல தாய்மார்களுடைய கண்ணீரை மாற்றணும். சபைக்குள்ள கொண்டு வந்து சொல்லணும், இத்தனை வருஷமா நான் குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இருந்தேன், ஆனா இயேசு என்னை தொட்டாரு, கடைக்கு முன்னாடி நின்ன யாரோ ஒருவர் என் பின்னாடி கூப்பிடுறத நான் கேட்டேன், பவுலை போல ஒரு வெளிச்சத்தை கண்டேன், ஆலயத்துல ஓடி வந்தேன்னு சொல்லும்போது உங்களுக்கு எனக்கும் தெரியலையா, நம்ம ஜெபந்தாயா எங்கே ஒரு அக்கினியை போட்டிருக்கு. ஆமென். இப்படி வைராக்கியம் உள்ள சபையா மாறுங்க. இன்னமும் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாம ஜெபிக்கிறது, பரலோகமும் ஏறாம சபைக்கும் சேராம இன்னமும் பல வருஷமா காத்திருக்கிறேன் சொல்லிக்கிட்டு ஆயுசு நாட்களை முடிக்கிறதுக்கு இன்னைக்கே முடித்தாங்க. ஆமென். இதுக்கெல்லாம் ஆமை பேசி சொல்லக்கூடாது, அப்படியா? இதுக்கெல்லாம் ஆமை சொல்லாதீங்க. நல்லதா அமைதியா இருந்ததே நல்லது. நம்மளால யாரும் ஒரு ரட்சிக்கப்படலை, நம்மளால நம்மோட ஆண்டவர் இருக்கிறார் என்பதை இந்த ஜனங்கள் பார்க்கணும். நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா, நம்ம அறிஞ்சுக்கிட்டோம் இல்லையா, உண்மையா எத்தனை தேவையில் ஆத்துமால இருக்கிறாங்க தெரியுமா? அந்த ஜோலார்பேட்டையில எத்தனை பேர் இன்னும் மாந்திரிகத்துல கட்டுண்டு இருக்கிறாங்க. ஒருவேளை கொஞ்சம் எங்க கூட எல்லாம் ஒரு முடிஞ்சா ஒரு மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்க, வர போன் கால்லாம் அழ வச்சிரும். கடந்த அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு நான் சொன்னேன், உண்மையா என்னால பேச முடியல, நான் மேல நடந்துக்கிட்டே அவரு பேசிட்டு இருக்கேன், என் இருதையெல்லாம் உடையுது. அவங்க யாரா வேணா இருக்கட்டும், எந்த மார்க்கத்தா வேணா இருக்கட்டும், ஆனா என்கிட்ட ஒரு ஜெப குறிப்பு வந்துருச்சுன்னா நான் ஜெபத்தை கேட்கிற இடத்துல போனா அவர் கேட்பாருன்ற ஒரு நம்பிக்கை. அவங்க இறந்துட்டாங்க தெரிஞ்சவங்க இன்னும் உண்மையா மனசு உடைஞ்சிருச்சு, ஏன் ஆண்டவரே என் ஜெபத்தை கேட்கலையான்னு. ஆனா சில காரியத்தை ஆண்டவர் பேசணும், உண்மையா இன்னும் மனசே உடைஞ்சிட்டேன். ஆனா அதுக்கப்புறம் நான் நேர்ல போய் சந்திச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க சில காரியத்தை சொன்னாங்க, அப்புறம் தான் புரிஞ்சுது, ஓஹோ இதுதானா அப்படின்னு. ஆனா எனக்கு என்னன்னா, இது என்கிட்ட வராமல் இருந்திருக்கலாமே ஆண்டவரே, அவங்க என்ன வேணா பண்ணிட்டு போட்டோம், என் கிட்ட வந்து அந்த ஜெப குறிப்பு தோத்து போகக்கூடாது. உங்களுக்கு அந்த வைராக்கியம் இருக்கா? அதெல்லாம் இருக்காது. நீங்க அமைதியா இருக்கீங்களா? அப்ப நான் அப்படியே புரிஞ்சுக்க வேண்டியதான், அமைதியா இருந்தால் இருக்காதுன்றத நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. நான் சொன்னா நீங்க திட்டுவீங்கன்ற மாதிரி நீங்க பாக்குறீங்க. சரி, வேகமா 2வது குறிப்புக்குள்ள நான் கொண்டு போகிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் வாக்குப்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். ஓகே, அங்கே அந்த அக்னிமயமான குதிரைகளும் ரதங்களும் நிறைந்திருக்கிறது அவன் கண் கண்டான். ஆமென். சொல்லுங்க, என் கண் காணும். சொல்லுங்க, அறிக்கையா சொல்லுங்க, என் கண் காணும். எனக்காக கர்த்தர் இறங்கி யுத்தம் செய்கிறது இந்த 2025 என் கண் காணும். ஆமென். எனக்காக ஒரு தூதர்கள் சேனை இறங்கி நிற்கும், எனக்காக பரலோகம் இறங்கி வேலை செய்கிறத என் கண் காணும். ஆமென். அங்க நடக்கிற காரியம் வேற. முதல்ல சொன்ன எலியா ஜெபிக்கிற மனுஷன், வேண்டுதல் செய்தான், அக்கினி வந்தது. இப்போ எலிசா கர்த்தரோடு பேசுகிற மனுஷன், ஜெபிக்கிற மனுஷன். இப்ப அவரு தன்னுடைய வேலைக்காரனுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறார். வித்தியாசம், அவர் தன்னுடைய வேலைக்காரனுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறார். நம்ம எதெல்லாம் சொல்லி பதில் இல்லைன்னமோ, இப்ப கர்த்தருடைய ஆவியான பேசுகிறார், வேண்டுதலுக்கும் பதில் உண்டு, விண்ணப்பத்திற்கும் பதில் உண்டு. ஆனா நீ ஜெபிக்கிற மனுஷனா இரு, அவ்வளவுதான்.
நீ ஜெபிக்கிற மனுஷனாரு, என் சத்தத்தை கேட்கிற மனுஷனாரு. எப்போ போகணும்னு சொன்னா அப்போ போ, எப்போ நில்லுன்றனும் நில்லு, எதை செய்யணுன்றனோ அதை அப்படியே செஞ்சு முடி. அப்போ அக்கினி கட்டாயம் வரும். இப்போ எலிசாவோ அவருடைய வேலைக்காரனா வீட்டுக்குள்ள வனாந்தரத்துல ஓரமாய் தங்கி இருக்கிறாங்க. சீரியருடைய எல்லா பாளையமும் சுற்றி நிற்கிறது. இப்போ காலையிலேயே அந்த வேலைக்காரன் கதவை திறந்த உடனே ஒரு அலறல் சத்தம், ஐயோ இன்னைக்கு செத்துருவோம், எல்லாரும் வந்துட்டாங்க. ஜபம் இல்லாத மனுஷன், ஜபம் இல்லாத மனுஷனுடைய வாழ்க்கை அப்படிதான் தத்தளித்து கொண்டு இருக்கும். ஜபம் இல்லாத மனுஷனுக்கு ஒரு நம்பிக்கை கிடையாது. ஆண்டு எனக்காக இதை செய்வார், யுத்தம் பண்ணுவார், ஒரு நம்பிக்கையே இருக்காது. அது என்னதான் பெரிய ஜபிக்கிற மனுஷன் ஆனாலும் ஜபம் குறைந்தால் பயம் வரும், ஜபம் குறைந்தால் போராட்டம் வரும், ஜபம் குறைந்தால் கலக்கம் வரும். அவன் வெளியே வந்து நிற்கிறான், இன்ன மாத்திரத்துல தத்தளிக்கிறான், இன்னைக்கு முடிஞ்சது செத்தம். ஆனா ஜெபிக்கிற எலிசா ரொம்ப கூலா, எப்படி ரொம்ப கூலா வெளியே வந்தாரு. அவர் ஒரே ஒரு ஜெபம் தான், சிம்பிளா, ஆண்டவரே என் கண்ணு பார்க்குது, இந்த மலையை சுற்றிலும் தேவ தூதர்களுடைய சேனை பரலோகம் எல்லாம் நிற்கிறது, என் கண்ணு பார்க்குது. அழகான ஜெபம். இவன் கண்களை திறக்கும்படிக்கு, அவ்வளவுதான், இவன் கண்களை திறக்கும்படிக்கு, இது நிற்கிறதெல்லாம் கண்காண அவன் கண்கள் திறக்கும்படிக்கு சொன்ன மாத்திரத்துல கர்த்தர் கண் திறந்தாரா? திறந்தாரா? இன்னைக்கு நானும் கேட்க போகிறேன், கர்த்தர் உங்கள் கண்களை எல்லாம் திறப்பாராக, திறப்பாராக, திறப்பாராக. உங்கள் கண்கள் காண ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வாராக. ஜெபிக்கிற மனுஷன் விண்ணப்பம் பண்ணினா விண்ணப்பம் பண்ண மாத்திரத்துல பதில் வரும். இப்ப நான் கேட்கிறேன், ஏன் பதில் இல்லை? ஏன் பதில் இல்லை? எத்தனை வருஷம் காத்திருக்கிறோம்? யார் ரட்சிக்கப்படணும்னு காத்திருக்கிறோம்? எந்த வீட்டுல மாற்றம் இல்லை, எந்த புருஷனுடைய வாழ்க்கையில மாற்றம் இல்லை, எந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மாற்றம் இல்லை, எந்த வேலை ஸ்தலத்துல மாற்றம் இல்லை, எங்கே தேடி தேடி மாற்றம் இல்லைன்னு சொல்லி அழுதுகளோ, இன்னைக்கு மீண்டும் சொல்லுவேன், அவருடைய நாமம் ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபம் பண்ணின மாத்திரத்தில் பதில் கொடுக்கிறவர். அவர் உங்கள் பக்கத்துல வந்து சொல்லுவார், நான் இருக்கிறேன், இந்த யுத்த களத்துல நான் இருக்கிறேன், உன் போராட்டத்துல நான் இருக்கிறேன், பயப்படாத, அலறாத, என்ன நடக்கும்னு திகைந்து போய் நிற்காத, ஓ யுத்தத்துல உன் பக்கத்துல நானும் நிற்கிறேன், நீ விண்ணப்பம் பண்ணு, அவர்களையும் பார்க்க நான் கண் திறக்க போகிறேன். ஆமென். சில நேரம் பிரச்சனைலாம் ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிருங்க. ஏன் தெரியுமா? நம்ம கண்ணு பார்க்கறனால நம்ம உணர்ந்துட்டோம், அவங்க கண் இன்னும் பார்க்கலனால உணரல. ஆனா நம்ம ஜெபம், அவங்க கண் பார்க்க திறந்துருங்கன்னு சொல்லிட்டீங்கன்னு வைங்களேன், நீங்க கேட்காமலே அவங்க உங்களுக்கு முந்திடுவாங்க. ஜாக்கிரதை. ஏன்னா வேதம் சொல்லுது, முந்தினோர் பிந்தினோராயும், பிந்தினோர் முந்தினோராயும். உங்க ஓட்டத்தை யாருக்காக விட்டு கொடுத்துறாதீங்க, அவங்கள முந்த வச்சு அவங்களுக்கு நீங்க முந்திடுங்க. ஆமென். அவங்கள முந்த வச்சு நீங்க முந்திடுங்க, இல்லைன்னா மனவாளன் வரும்போது நீங்க கைவிடப்பட்டுருவீங்க. பி கேர்ஃபுல். அவன் பண்ணுகிற அழகான சிம்பிளான ஒரே ஒரு விண்ணப்பம், இவன் கண்களை திறக்கும்படிக்கு. என் கர்த்தர் இந்த காலவேளை அவர் ஜெபத்தை கேட்கிறார். ஆமென். அவருடைய ஜெபங்களை எல்லாம் கேட்கிறார். இன்னைக்கு இந்த லைவ்ல அப்படியே நிறுத்திட்டு இப்போ இன்னைக்கு என்ன செய்ய போகிறேன்னா, இன்னைக்கு ஊழியருக்கு முன்னே நிற்க இன்னைக்கு எல்லாரும் அப்படி ஓரமா போயிருக்கு. தயவு செஞ்சு ஓரமா போய், பிரதர் இனி நான் ஜெபம் பண்ணணும், 2025 நான் ஒரு வைராக்கியம் உள்ள ஆவியுடைய மனுஷனாய் வெளியே புறப்பட்டு போகணும்னு ஆசை இருந்தா அவங்க மட்டும் என்ன செய்ய போகிறது தெரியுமா? நடுவில் எங்க முன்னே வந்து முழங்கால் படிச்சு கொள்ளுங்க. இன்னைக்கு உங்க மேல கையெல்லாம் வைக்க மாட்டோம். வைராக்கியம் இருந்தா, ஆசை இருந்தா, வேதத்துல ஒரு வார்த்தை எழுதப்படுகிறது, என் 2 கைகளை நான் விரித்து வறண்ட நிலத்தை போல தாகமுள்ள மனுஷனை போல காத்திருக்கிறேன்னு ஆசை இருந்தா இந்த உள்ள முழங்கால் படிட்டு கேளு, என் மேல ஒரு ஜப ஆவி இன்னைக்கு இறங்கணும்னு கேளுங்க. மறுபடியும் சொல்ல, இந்த கீழே குனிஞ்சு கேட்கறதா இருந்தாலும் தயவுசெய்து முழங்கால் போட்டுறாதீங்க. கீழே குனிஞ்சு கேட்காதீங்க. அதுக்கு வேற ஒரு பேர் ஒன்று நான் கேம்ப்லேயே சொல்லிட்டேன். கீழே குனிஞ்செல்லாம் ஜெபிக்காதீங்க. உங்க அப்பா கிட்ட உரிமை இருந்தா பரலோகத்தை ஏறெடுத்து பார்த்து 2 கையை உயர்த்தி, என் பாத்திரத்தை இன்னைக்கு அளவில்லாமல் நிரப்புங்கன்னு கேட்டு பாருங்க. புறப்பட்டு போவதற்குள்ளாக என் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார். ஆமென். எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுந்து நின்று இன்னைக்கு ஆண்டவர் ஏதோ ஒரு அற்புதத்தை நமக்காக செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு இங்க நான் வார்த்தையை கேட்க கேட்க, வார்த்தையை கேட்க கேட்க என் அப்பா எனக்காக என்னுடைய பாளையத்தில் ஒரு அற்புதத்தை செய்து கொண்டு இருக்கிறார். இந்த காலை வேளை ஒரு அற்புதத்தை செய்து கொண்டு இருக்கிறார். நீங்க எத்தனை பேர் வாயை திறந்து இன்னைக்கு கேட்க போகிறீங்க, ஆண்டவரே என்னோடு இருக்கிறதை நிரூபித்து காட்டுவீராக,
நீர் ஜெபத்தை கேட்கிறவர்ல. இன்னைக்கு என்னுடைய ஜெபத்தை கேட்க உம்முடைய ஆலயத்துல நான் ஓடி வந்திருக்கிறேன். என் விண்ணப்பத்தை கொண்டு வந்திருக்கிறேன். என்னுடைய வேண்டுதலை கொண்டு வந்திருக்கிறேன். உம்முடைய நாமம் ஜெபத்தை கேட்கிறவர்ல. இன்னைக்கு இதையெல்லாம் உம்முடைய பாதத்தில் வைக்கிறேன். உம்மோடு நான் பேச வந்திருக்கிறேன். வார்த்தையை கேட்க வந்திருக்கிறேன். இன்னைக்கு என் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வீர் என்று நம்பி வந்திருக்கிறேன். ஒரு அதிசயம் செய்வீர் என்று நம்பி வந்திருக்கிறேன். ஏதோ ஒரு வார்த்தை இன்னைக்கு எனக்காக என் யுத்த களத்தில் அற்புதம் செய்ய போகிறது. எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ண போகிறது. உடைக்கப்பட்ட எண்ணெய் கட்ட போகிறது. இந்த சபையை அடுத்த கட்டத்திற்குள்ளாக கர்த்தர் கொண்டு போக போகிறார். இன்னைக்கு எத்தனை பேர் வைராக்கியத்தோடு கேட்க போகிறீங்க? இன்னைக்கு நான் அல்ல. இன்னைக்கு ஆசை இருந்தா வாயை திறந்து சத்தமா சத்தமா இன்னைக்கு பரலோகம் கேட்கிறது. இன்னைக்கு பரலோகம் கேட்கிறது. இன்னைக்கு ஏதோ ஒன்றை கர்த்தர் செய்ய போகிறார். இன்னைக்கு ஏதோ ஒன்றை கர்த்தர் செய்ய போகிறார். இன்னைக்கு அந்த ஜெப அக்கினியை கட்டவிழ்க்கிறார். இன்னைக்கு ஒரு ஜெப அக்கினியை கட்டவிழ்க்கிறார். இன்னைக்கு ஒரு ஜெப அபிஷேகத்தை கட்டவிழ்க்கிறார். இன்னைக்கு யாருக்கு வேணும் அந்த ஜெப ஆவி? யாருக்கு வேணும் அந்த விண்ணப்பத்தின் ஆவி? இன்னைக்கு அந்த மன்றாட்டின் ஆவியை கர்த்தர் கொடுக்கிறார். ஒரு மனதுருக்கத்தின் ஆவியை கர்த்தர் கொடுக்கிறார். இன்னைக்கு யாருக்கு வேணுமோ வைராக்கியத்தோடு வாயை திறந்து கேட்டுப்பார். இன்னைக்கு இந்த மேடையில இருந்து ஒரு அக்கினி புறப்பட்டு உண்மையில் விழுகிறது. இன்னைக்கு கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொடுக்கிறார். உன்னுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுகிறார். உன் நிமித்த பலருடைய சிறையிருப்பை இன்னைக்கு கர்த்தர் மாற்றுகிறார். இன்னைக்கு கர்த்தர் யுத்தம் பண்ணுகிற உங்கள் கண்கள் காண்பதாக. உங்கள் யுத்த ஸ்தலத்தில் நிற்பவர்கள் காண்பார்களாக. இன்னைக்கு கர்த்தர் இன்னைக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கிறார். ஒரு புதிய அபிஷேகத்தை இயேசு ஊற்றுகிறார். பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவர் பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். வாயை திறந்து பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவர் பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். இன்னைக்கு இந்த வைராக்கியத்தோட இன்னைக்கு எத்தனை பேர் என்னோடு சேர்ந்து கொள்ள போகிறீங்க? இன்னைக்கு அதே வைராக்கியத்தோட இன்னைக்கு ஆசை இருந்தா, இன்னைக்கு வைராக்கியம் இருந்தா, ஒரு இருதயத்தில் ஒரு உணர்வு இருந்தா, நீங்க மாத்திரம் இன்னைக்கு இங்க நடுவுல வந்து முழங்கால் படிடுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நடுவில் நீங்க மாத்திரம் வந்து முழங்கால் படிடுங்க. இன்னைக்கு யார் இன்னைக்கு ஒரு ஜெப ஆவி எனக்கு தேவை. இன்னைக்கு ஒரு ஜெப ஆவி எனக்கு தேவை. இன்னைக்கு ஒரு ஜெப ஆவியை மேல ஊற்றுங்க ஆண்டவரே. இனி நான் சபைக்கு சாட்சியா இருக்கணும். இனி நான் தேசத்துக்கு சாட்சியா இருக்கணும். இனி நான் எல்லாருக்கும் சாட்சியா நீங்க என் கூட இருக்கிறத, இன்னைக்கு நீங்க என் பட்சத்துல இருக்கிறத, நீங்க என் பந்தியில அமர்ந்திருக்கிறத இனி ஒரு கூட்ட ஜனம் தெரிந்து கொள்ளணும்னா இன்னைக்கு வைராக்கியத்தோட இன்னைக்கு எத்தனை பேர் கேட்க போறீங்க? இன்னைக்கு எத்தனை பேர் கேட்க போறீங்க? இன்னைக்கு ஊழியர்களாய் நாங்கள் சேர்ந்து கீழே வரப்போகிறோம். இன்னைக்கு கையை மாத்திரம் உயர்த்தி நிற்க. இன்னைக்கு உங்க அப்பாவை நீங்க தான் பலவந்தம் பண்ண போறீங்க. அப்பா, திரும்ப போகும் பொழுது நான் செத்த பிணமாய் போயிடக்கூடாது. திரும்ப போகும் பொழுது சாட்சி இல்லாத ஊழியக்காரனா போயிடக்கூடாது. சாட்சி இல்லாத ஊழியக்காரியா நான் போயிடக்கூடாது. நான் திரும்ப போகும் பொழுது அற்புதத்தை பெற்றுக்கொள்ளாத ஒரு ஊழியக்காரனா நான் போகக்கூடாது. இன்னைக்கு என்னோடு கூட சேர்ந்து தேவ ஊழியரும் உங்களுக்கு நேராக இன்னைக்கு கைகளை உயர்த்தி நிற்க. இன்னைக்கு கர்த்தர் ஒரு ஜெப ஆவியை ஊற்றுவாராக. இன்னைக்கு ஒரு ஜெப அபிஷேகத்தை கர்த்தர்